ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணிக்கிறங்க. இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே நம்ம ஹீரோயின் ரியா தான் காட்டுறாங்க. பார்த்தா அவள் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கா. இவ கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு இப்போ சிட்டிக்கு வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஒரு லெட்டர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அது அவங்க அம்மா அவளுக்கா எழுதுந்து போல இருக்குது. எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. எங்கள் பேராசை பிடிச்ச எங்கள் அப்பாவை என்னை வந்து கிராமத்தில் விட்டுட்டு அவர் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. எனக்கும் ஜெனரல் பையன் ஜின்னுக்கும் மேரேஜ்ன்னு எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த ஜின்னோட அம்மாவுக்கு நம்ம என்கேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் கூட விருப்பமில்ல. அவங்க இதை பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதை நான் எப்படியா தடுத்து நிறுத்தணும்னு அப்படியே நான் இழந்தது எல்லாத்தையும் திரும்ப மீட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கிற ரூமுக்குள்ளே ஒருத்தன் வந்து நுழையிறான். நம்ம அவனை பார்த்தா நம்ம ஹீரோயின் யார் அப்படி கேட்டுட்ருக்கான். அவன் தான் ஜாய். அவனை டக்குன்னு நம்ம ஹீரோயின் மேலே விழுந்துட்டு, நீ எதுக்கும் சத்தம் போடாத ப்ளீஸ், நீ நானும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணி என்னை காப்பாற்று, என்னை துரத்திட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கெஞ்செலாம் கேட்கலாம், ரூடாக தான் கேட்குறான். ஏன்னா அவனுமே ஒரு ஜெனரல் தான். பக்கத்து நாட்டு படையோட தலைவரை சூட் பண்ணிட்டு வர்றதுனால அந்த நாட்டுப்படையெல்லாம் நம்ம ஹீரோவை தேடி வராங்க. அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லை. நான் சொல்கிறபடி கேளு, அதுதான் நல்லது, இல்லாட்டி அப்படியே உன்னோட கொதவலையை நரிச்சு சாவடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயினை மிரட்டுறானா. நம்ம ஹீரோ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, நான் சொன்னபடி கேளு, நீ நானும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி சவுண்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோவை தேடிட்டு வந்த படைகளோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எக்காரணத்தை கொண்டு அந்த ஜாயை வந்து கொல்லக்கூடாது, அவனை உயிரோட தான் பிடிக்கணும், அவனுக்கு சரியான பாடம் நம்ம கற்பிக்கணும், இங்கே தான் எங்கேயாவது ஒழிஞ்சிருப்பான், போய் தேடுங்க, ஃபுல்லாக அந்த ட்ரெயின் எல்லாத்தையும் சர்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களே எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணிட்டு வராங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த ரூமுக்கும் வந்துடுறாங்க. ஆனால் டக்குன்னு அவங்களும் உள்ளே வந்துடும். நம்ம ஹீரோயின், யார் நீங்கள், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக அப்படி வந்திருக்கீங்கன்னு அவளும் அப்படியே கற்றுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் ஃபேஸ் அந்த பக்கமாக திருப்பிக்கிறான். ஆனால் அவங்களும் பார்த்துட்டு சரி நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம் அப்படிங்கிற மனுச்சிட்டு சரி வேறு இடத்துல எங்கேயாவது இருப்பாங்க, தேடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த பக்கம் தேடி போனோன்னா அப்போ நம்ம ஹீரோயின் இதுதான் சந்தர்ப்பம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வச்சுக்கிற கண்ணை இவ எடுத்துறா. ஆனால் நம்ம ஹீரோவும் எந்திரிக்கிறான். அம்மா உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் மேரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்னது மேரியா, பழங்காலத்து பேராக இருக்குது, பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கே, சரி நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கா, இதுக்கு ரீப்பையாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஸ்டேஷனில் இறங்கினாலும் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான்னா நம்ம ஹீரோயின் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறா. அவள் நம்ம ஹீரோவும் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான்னா அவன் போனோன்னா நம்ம ஹீரோயினை அவனோட கன்னை எடுத்து பார்க்குறான். நல்ல வேலை இந்த கன்று வாங்குறதுக்காக நான் பிளாக் மார்க்கெட்லாம் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் ஈஸியாக கிடச்சிருச்சு, இது என்னோட பாதுகாப்புக்கு ரொம்பவே தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோயினை அந்த ஊருக்கு வந்து சேர்ந்துடா. அதனால ஸ்டேஷன்லேருந்து இறங்கும் போது அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக அவளோட ஸ்டெப் மதரும் அவளோட சிஸ்டரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டெப் மதரும் பார்த்துட்டு அவங்களும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, சின்ன வயசில் உங்கள் அப்பா வந்து கிராமத்துக்கு அனுப்பிட்டாங்க, இப்போ தான் உன்னை பார்க்குறேன், நீ தான் ரியாவா, பார்த்தா ரொம்ப பட்டிக்காடு மாதிரி இருக்கா, ஆனால் உனக்கு ஜெனரல் பையனுக்கு மேரேஜ்னு நான் கேள்விப்பட்டது, நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் அந்த லில்லி மேடம் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். ஆமாம் உன்னை மாதிரி கிராமத்து பொண்ணெல்லாம் யார் மேரேஜ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கண்டுக்காம சரி வாங்க வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அவள் போன பிறகு தான் நம்ம ஹீரோ வந்து இறங்குறான். உடனே நம்ம ஹீரோட ஆர்மி ஆட்களும் வந்துடுறாங்க. என்ன சார் நீங்கள் போன மிஷன் எல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோன்னா அதுக்கும் அவனும் சொல்கிறான், இல்லை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, அந்த லீடர் நான் ஷூட் பண்ணிவிட்டு அவங்க என்னை தேடிட்டு இருந்தாங்க, அந்த நேரம் பார்த்தா ஒரு பொண்ணு என்னை காப்பாற்றுதான், ஆமாம் அந்த பொண்ணை பற்றி நான் விசாரிக்க சொன்னேன், விசாரிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அதுக்கு அவனே இல்லை சார், செஞ்ச லிஸ்ட்டில் வந்து நீங்கள் சொன்ன அந்த மேரிண்டு எந்த ஒரு பொண்ணுமே இல்லைன்னு சொன்னேன்னா, ஓ அப்படியே அப்போ அந்த பேரும் போய் தானா, ஏன்னா அவள் என்னோட கன்னை திருடிட்டு போயிட்டா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணாக தான் இருக்கா, அவள் எங்கன்னாலும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வரான். அதோட அடுத்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அந்த லில்லி மேடத்தை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு அவங்க ஸ்டெப் மதர் சிஸ்டர் நம்ம ஹீரோயின் எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ அந்த லில்லியும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, ஓ நீ தான் ரியாவா, உன்னையத்தான் என் பையனுக்கு மேரேஜ் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் மேடம் தனியாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாளா. ஆனால் அவங்களும் என்னது நீ என்கிட்ட தனியாக பேசணுமா, சரி வா மாடிக்கு போகலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினும் வந்து உட்காரா. ஆனால் அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்து என்னதே நீ என்கிட்ட என்ன தனியாக பேசணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதை கேட்டு அவங்களும் என்னது நீ ஒத்துக்கிறதா, நீ யார் என்னன்னு உனக்கு தெரியுமா, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரியுமா, நான் ஜெனரலோட ஒய்ஃபு, என் பையனோட இருக்கிற தகுதிக்கும் அழகுக்கும், அதுவும் இல்லாமல் அவன் தான் ஃபியூச்சர் ஜெனரலாக ஆக போகிறான், ஆனால் உன்னை மாதிரி கிராமத்து பொண்ணெல்லாம் அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைப்பேன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொன்னாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆனால் இது சின்ன வயசில் நீங்களும் எங்கள் அம்மாவும் தானே முடிவு பண்ணீங்க, இப்போ என்ன திடீர்னு மாற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் அப்போ இப்போ எல்லாம் மாறிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயினா அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி ஜெனரல் ஒய்ஃபாக ஆனீங்கன்னு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல, எந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படிலாம் பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எங்கள் அம்மா அவங்கள பற்றி நிறையவே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் இதை கேட்டு அவங்களும் சிரிக்கிறாங்க, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, நீ என்னையே மிரட்டி பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை, நீங்கள் என்னை ரொம்ப புகழ்றீங்களே, நான் பட்டிக்காடு பொண்ணு அந்த மாதிரி, அதுக்காகத்தான் ஒரு உண்மையை சொல்லலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு லெட்ரு எடுத்து அவள்கிட்ட கொடுக்குறாளா. அவங்களாம் இது என்னது அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க.
கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை மேடம், இது நீங்கள் எழுதின லவ் லெட்ரு தான். அதாவது இங்கே ஜெனரல் ஒய்ஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தரை உருகி குறுகி லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா, அந்த லெட்ரு தான் எங்கள் அம்மா உங்களுக்காக பத்திரமா வச்சுருந்தாங்க. நானும் மேரேஜ் ஆகி வந்த பிறகு உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலான்னு பத்திரமா வச்சுருக்கேன். இதே மாதிரி நிறைய லெட்ரு என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அவ்வளோதான். இதெல்லாம் கேட்டவங்களும் அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன தைரியம் தான் நீ என்னை மிரட்டி பாப்பா அப்படிங்கிற மாதிரி. சேச்சா நான் உங்களை மிரட்டிலாம் பார்க்கல. ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். இந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது. நான் தான் உங்களோட மருமக அப்படிங்கிற மாதிரி இங்கே அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னோன்னா, நீ இல்லாட்டி என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. இல்லாட்டி என்ன பண்ணுவானா, நீங்கள் என்ன வேணால் ஈஸியாக சாகடிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த சிட்டியில் உள்ள எல்லாத்துக்கும் இந்த லெட்ரு போய் சேர்ந்துடும். அப்புறம் நீங்கள் எப்படி உங்களோட ஹஸ்பண்டை சமாளிப்பீங்க? உங்களோட பதவி, பேர், புகழ், நீங்கள் இருக்கிற அந்தஸ்து எல்லாமே போயிருமே. உங்களை ஜெனரலும் சும்மா விட மாட்டாரே. அப்புறம் என்ன செய்வீங்களாம்? என்னை சாவடிக்கிறதுனால இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது மேடம். அதுக்கு பேசாமல் நீங்கள் என்னை எப்போதும் உங்கள் கூட வச்சுக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இதை கேட்டு அவங்களும் கோவப்படுறாங்க. நீங்கள் என்னை மிரட்டி பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி. ஐயோ அப்படிலாம் இல்லை மேடம், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்டு. ஆனால் அவங்களாம் அப்படி யோசிக்கிறாங்க. உன்னை என் பையனுக்கு எப்படி நான் மேரேஜுன்ட்டு. இல்லை மேடம், நீங்கள் இப்போ வந்து என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் அறிவிக்க வேண்டாம். 1 வருஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. அதுக்கு பிறகு வேணால் நீங்கள் வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு உங்களோட பவரும் அதிகாரமும் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லலாம். அவங்களும் கொஞ்சம் நேரம் அப்படி யோசனை பண்ணுறாங்க. இப்போதைக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்களா. அதோட சரிஞ்சிட்டு அவங்க 2 பேரும் அப்படி நல்லா பேசிரிச்சிட்டு வர மாதிரி வந்துட்டு அவங்களும் சொல்கிறாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்துக்கிட்டு அந்த ஸ்டெப் மதருக்கு அவங்க சிஸ்டருக்கு மூஞ்சே சரியில்லை. என்னது இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண போகிறதானா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடா அவங்க 2 பேரும் நல்லா பேசிரிச்சிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்களுக்கு எப்படியாவது இந்த என்கேஜ்மெண்ட்டு கேன்சல் ஆனோன்னா நம்ம பொண்ணை வந்து அந்த பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டெப் மதருக்கும் உங்கள் சிஸ்டருக்கும் ஆசை. இப்போ என்னடா இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவங்க ஸ்டெப் மதர் சொல்கிறாங்க, என்னது மேடம் வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்களா. ஆனால் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத. நான் உங்கள் அப்பாட்ட சொல்லி ஒரு ரிக்ஷாக்காரனுக்கோ ஒரு பிச்சைக்காரனுக்கோ கண்டிப்பாக உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். நீ சந்தோஷமாக இந்த சிட்டிலேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இதுக்கு அவங்க சிஸ்டர்னு சொல்கிறாங்க, என்னம்மா நீ போட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா, இவ்வளோ மேரேஜ் பண்ணுறதுக்கு அந்த காரனும் அந்த பிச்சைக்காரனும் ஒத்துக்கணும்ல, பாவம் அவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் நம்ம ஹீரோயினை இதுக்கெல்லாம் எதுக்குமே பதில் சொல்லாமல் அப்படி புண்ணு சிரிப்பாக சிரிச்சுட்டு அவளும் காரில் போய் இருக்காரா. அதோட எல்லாரும் வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க அப்பாவும் பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னது அந்த லில்லி மேடம் வந்து என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க ஸ்டெப் மதர், இல்லை இல்லை இன்னும் 2 நாளில் ஏதோ ஒரு பார்ட்டி இருக்குதான், அங்கே அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஓ அப்படியே அப்படின்னு கேட்டுட்டு அவரும் சந்தோஷப்படுறாங்க. சரி சரி இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல்னு சொன்னோன்னே நீ மறுபடியும் கிராமத்துக்கே போயிரு, அதான் நல்லது. ஏன்னா இந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து உங்கள் அம்மா தான் வந்து ஏற்பாடு பண்ணாங்க. எனக்குலாம் இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க பொண்ணு நல்லா வாழ்றது அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அப்போ தான் அவங்க ஸ்டெப் மதர் சொல்கிறாங்க, ஒருவேளை அந்த அம்மா மட்டும் இந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணால் பேசாமல் ஜிண்டுக்கு வந்து நம்ம ஆலியாவே மேரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இதை கேட்டு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாம்மா அப்படி கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயினா மனசுக்குள்ளே, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிறீங்க, ஆனால் கண்டிப்பாக எனக்குன்னு நேரம் வரும், என் அம்மா சாவுக்கு நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாளாம். அப்போ தான் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அப்படியே ரோட்டில் எதையோ யோசனை பண்ணிட்டு வந்தவ, கண்டிப்பாக அந்த லில்லி மேடம் வந்து 2 நாள் கழிச்சு பார்ட்டி வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணக்கூடாது, எனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கணும், அப்போ தான் நான் நினச்சதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் ஒரு பில்டிங்கை பார்க்குறா. அது எங்கள் தாத்தாவோட பில்டிங் தான். எங்கள் தாத்தா நிறைய எஸ்டேட்லாம் வச்சுருந்தாங்க எங்கள் அம்மாக்காக. ஆனால் எல்லாத்தையும் ஏமாற்றி எங்கள் அப்பா வாங்கிட்டாங்க. இதெல்லாம் நான் திரும்ப வாங்கினேன், எங்கள் அம்மா சாவுக்கு நான் பழி வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் பார்த்தா நம்ம ஹீரோயின் பக்கத்தில் ஒரு காரும் வந்து நிற்கிது. பார்த்தா கார்லேருந்து நம்ம ஹீரோ தான் இறங்குறான். நம்ம ஹீரோவை பார்த்தோம் நம்ம ஹீரோயினுமே பயந்துரா. அவனா நம்ம ஹீரோயினை பார்த்து, என்ன திருடி எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின், என்ன சொல்கிறீங்க திருடியா, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாத அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுறா. ஆனால் நம்ம ஹீரோ விடுவானா, என்னது உனக்கு என்னை தெரியலையா, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியுமே உன்னை பற்றி, உன் பேர் என்ன மேரியா, வா வா நான் யாருன்னு உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான்னா நம்ம ஹீரோயின், என்னாச்சு எதுக்காக என்னை இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் என்னை தான் யாருன்னே தெரியாத, நீ எதுக்காக என்னை பார்த்து பயப்படுற, ஆமாம் என்னோட கண்ணு என் கண்ணை எதுக்காக நீ திருடுனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறானா. அதுக்கு நம்ம ஹீரோயினுமே சொல்கிறான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி இவளுமே அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காளா. ஆனால் நம்ம ஹீரோ என்னது சொன்னால், உன் பேர் மேரின்டா சொன்னால், உன் பேர் என்னன்னுலாம் எனக்கு தெரியும், கவலைப்படாத, நீ யார் என்னன்னு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், ஆனால் நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ண, அதுக்காக நானும் டிசைட் பண்ணிட்டேன், இன்னையிலேருந்து நீ என்னோட உமனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ, நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு இருக்காளா. ஆனால் நம்ம ஹீரோ, இந்த டீல் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோவை வந்து
வந்து இந்த ட்ரெயினில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மாட்ட வச்சாங்கலாம் யாரோ 2 பேரும். அவங்கள பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி சரி அப்போனா அவங்கள போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு வரான்னா நம்ம ஹீரோயினுமே இழுத்துக்கிட்டு தான் வரான். நம்ம ஹீரோயினை விடுங்க விடுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு வரான். பார்த்தா அங்கே 2 பேரும் போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு சார் இவங்களை எவ்வளோ அடித்தாலும் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் அப்படியே அவங்க வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் மடியில் வச்சுட்டு சரி சரி அப்போனா இவங்களை நம்ம அடிக்க வேண்டாம், இவங்களோட ஸ்கின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதனால் அந்த ஸ்கின்னை அப்படியே உரிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா இதை கேட்டு நம்ம ஹீரோயினுமே அப்படியே அதிர்ச்சி ஆயிரா. என்னது இவன் இவ்வளோ மோசமான ஆளாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து அவள் அப்படியே பயந்துரா. ஆனால் அங்கே உள்ளவங்களும் சரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி கத்தி எடுத்து அவங்க உடம்புல குத்தி அந்த ஸ்கின்னை கிழிக்கிறாங்க போல இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம் நம்ம ஹீரோயினுமே பயப்படுறா. அங்கேருந்து எந்திரிச்சு ஓட போகிறா. ஆனால் நம்ம ஹீரோவை விட மாட்டேங்கிறான். இரு பேபி எங்கே போகிறா, இதெல்லாம் பாரு ரொம்ப ஜாலியாக இருக்கு, என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். நம்ம ஹீரோயினா பயந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி பக்கத்தில் ஒன்று இதெல்லாம் பார்த்து பயந்துறான். சார் சார் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், இதெல்லாம் வந்து டெப்டி ஜெனரல் வந்து கார்டு தான் செய்ய சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓ அப்படியா, ஆனால் உனக்கு தெரியாதா என்ன தான் அடித்தாலும் மிதித்தாலும் நம்ம ஆர்மியில் இருக்கிறவங்க உண்மையை வந்து யார்ட்டையும் சொல்லவே கூடாது. ஆனால் நீ அதுக்குள்ளே உண்மையை சொல்லிட்டா உன்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் நம்ம ஆர்மியில் இருக்கவே கூடாது, அதனால் இவனோட ஸ்கின்னேமே வந்து அது உரிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னா அவனுமே பயந்து கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து அப்படியே பயந்துக்கிட்டு இருக்காளா. என்ன பேபி ரொம்ப பயந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கிஸ் கொடுக்குறான். கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கூட்டிகிட்டு வந்து காரில் உட்காந்துட்டு மறுபடியும் அவன் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நம்ம ஹீரோ ஏன்னா நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா, இப்போ தான் கிராமத்துலேருந்து வந்துக்கிற, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது, அதுவும் இல்லாமல் நீ தானே அந்த ஹாங்கோட ஃபேமிலியோட சேர்ந்தவ ரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் என்னது அப்படிங்கிற மாதிரி என்னது உன்னை பற்றி எல்லா உண்மையும் எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு யோசிக்கிறியா, அதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும், அதுவும் இல்லாமல் நீ ஜென்னோட வந்து ஃபியான்சின்னு எனக்கு தெரியும், உங்கள் 2 பேருக்கும் கூடிய சீக்கிரமே என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், அதுவும் இல்லாமல் அதை பற்றி லில்லி வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக பார்ட்டி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அவளை பற்றி எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சோன்னா அவளும் சொல்கிறா இதெல்லாம் தெரிஞ்சுமா நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, நீங்கள் ஆஃப்டர் ஒரு சோல்ஜர், ஆனால் என்னோட ஃபியான்சியாக ஜெனரல் அவருக்கு மட்டும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சா அவர் உங்களை சும்மா விட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மிரட்டி பார்க்குறா. அதுக்கும் அவனும் ஓ அப்படியே அப்போனா இப்போ நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லு, இதையும் சேர்த்து சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துட்டு சரி சரி ரொம்ப லேட் ஆகுதுல்ல நீ இப்போ இங்கேருந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினும் அதோட கார் விட்டு கீழே இறங்கி வரும்போது தெரியாமல் இவன்கிட்ட மாட்டிட்டம் போல இருக்குது, இவன் யாரும் என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவனுமே குழம்பிக்கிட்டு போகிறா. இவள் குழம்பிக்கிட்டு போகிறா. ஆனால் நம்ம ஹீரோவை இவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் மெஹரோட அசிஸ்டன்ட் சொன்னான் சார் இவங்க வந்து உங்கள் பிரதரோட ஃபியான்ஸ் இல்லை, நீங்கள் எப்படி இவங்களை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, இவளை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், இவ என்னோட உமன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட இங்கே 2 நாள் கழிச்சு பார்ட்டி இருக்குல்ல, அந்த பார்ட்டிக்காக நம்ம ஹீரோயினா அவங்க ஸ்டெப் மாதிரி எல்லாருமே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்ட்டியில் பார்த்தா நிறைய கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த பார்ட்டிலாம் பார்த்து அப்படியே அதிசயமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காளா. அவங்க ஸ்டெப் மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க என்னது இவன் லைஃப்பில் இப்போ தானே இந்த மாதிரி பார்ட்டிலாம் பார்த்துருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிண்டல் அடிக்கிறாங்களா. ஆனால் அப்போ தான் லில்லியும் வந்து அந்த ஜெனரல் அதாவது அவங்க ஹஸ்பண்ட்டை போய் காட்டிக்கிட்டு இருக்கா, இவ தான் அந்த பொண்ணு கிராமத்துலேருந்து வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த ஜெனரல் என்னமோ நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்குது, வா பார்த்தோன்னா ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, அழகாவாக இருக்கா, நம்ம பையனுக்கு ஏற்ற ஜோடி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா. ஆனால் இது லில்லிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, இந்த பொண்ணை எப்படி அது வேண்டான்னு நான் அந்த என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் பண்ணலான்னு பார்க்குறேன், ஆனால் இவளை போய் இப்படி புகழ்ந்து தள்ளுறீங்களேன்னு அவங்களும் கடுப்போடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே அதே மாதிரி எப்படா அந்த என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆகும், நம்ம பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இவங்க ஸ்டெப் மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த பார்ட்டியில் இருக்கிற ஒருத்தர் நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த பார்ட்டியில் இப்போ டான்ஸ் ஆட போகிறாங்க, நீங்களும் டான்ஸ் ஆட முடியுமா, இவங்களாம் நல்லா பெஸ்ட் டான்ஸர், இவங்க கூட நீங்கள் டான்ஸ் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்களும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இந்த பொண்ணை பார்த்தா கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு மாதிரி இருக்குது, இந்த பொண்ணுக்கு எப்படி டான்ஸ்லாம் தெரியும், இந்த பொண்ணோட நாங்கள் டான்ஸ் ஆடுன்னு சொன்னால் எங்கள் காலு தான் உடையும், அதெல்லாம் இந்த பொண்ணோட நாங்கள் டான்ஸ்லாம் ஆட மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் மேலாண்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்த லில்லியும் சொல்கிறாங்க என்னது இந்த பொண்ணோட டான்ஸ் ஆட மாட்டேன்ட்டு ஒரு சாதாரண ஆளை சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆனால் நம்ம பையன் பாவம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சந்தோஷமாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இதான் சாக்குன்னு நம்ம ஹீரோயினை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் ஜெனரலுமே அப்படி யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற யாருமே வந்து நம்ம ஹீரோயினை டான்ஸ் ஆட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினா எனக்கு டான்ஸ்லாம் நல்லா தெரியும், நானும் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாத்துக்குமே சாக்காகிறாங்க. அந்த லீலையும் அப்படி சாக்காய் நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ அங்குள்ள கெஸ்ட்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, இவர் பேர் ஜாய், இப்போ தான் புதுசாக வந்து நம்ம சிட்டிக்கு வந்து புதுசாக ஜெனரலாக வந்து சார்ஜ் எடுத்திருக்காரு, இங்கே வந்திருக்காரு, இவ்வளோ நாள் ஆர்மியில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே அதிர்ஷ்டம் நின்றுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம ஹீரோவும் வந்து பக்கத்தில் வரான், என்னது உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா, என்னோட டான்ஸ் ஆடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கையை கொடுக்குறான்னா. ஆனால் நம்ம ஹீரோனை பயந்து அப்படி பார்த்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை என்னது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க டான்ஸ் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை போஸ்ட் பண்ணி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறான். ஆனால் அவங்கள கெஸ்ட் எல்லாரும் நம்ம ஹீரோயினை டான்ஸ்
டான்ஸ் ஆட பார்க்குறதுக்காக எல்லாரும் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே நல்லா தான் டான்ஸ் ஆடுறா. நம்ம ஹீரோவும் சொல்கிறான், பரவாயில்ல நீ நல்லா டான்ஸ் ஆடுறா, நான் கூட இந்த மாதிரி நீ டான்ஸ் ஆடுவான்னு எதிர்பார்க்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின், நீ யார், நீ எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, இதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறத பார்த்து அங்கே உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, ஒரு சில பேரை தவிர. ஆனால் நம்ம ஹீரோவும் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே, நீ என்னது இன்னைக்கு வந்து நீ ஜென்னோட ஃபியான்சி அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தியா, அதெல்லாம் நான் அலோவ் பண்ணுவானா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் மேலே நின்று அந்த ஜெனரலுமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஸ்டெப் மதருக்கும் இங்கே வயிறு எரியுது, அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதருக்குமே வயிறு எரியுது. கடைசியில் ஒரு வழியாக 2 பேருமே சூப்பராக டான்ஸ் ஆடி முடிஞ்சோன்னா அவங்களவங்க எல்லாருமே நல்லா பாராட்டுறாங்க. பரவாயில்ல, இந்த பொண்ணு கிராமத்து பொண்ணுன்னு பார்த்தா இவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடல அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்து அவங்க சிஸ்டருக்கும் அந்த ஸ்டெப் மதருக்கும் வயிறு பத்திரியுது. நம்ம ஒன்று நினச்சா இங்கே வேற ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அதோட ஜெனரலுமே இந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிளாப் பண்ணோன்னே இந்த லில்லிக்கு மூஞ்சி அப்படியே சுப்புன்னு போயிடுது. சே, நம்ம என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணலாம்னு பார்த்தா இந்த பொண்ணுண்டா இவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு நல்ல பேர் வாங்குறா போல இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணி இந்த பொண்ணை வந்து கலட்டி விடுவேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளேயே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவட இந்த ஜெனரலும் வந்துட்டு இந்த டான்ஸ் சூப்பராக இருக்குது, நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா டான்ஸ் ஆடினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து, பரவாயில்லையே நீ ஆர்மிலேருந்து வந்துட்டியா, வீட்டுக்கு வர உனக்கு இப்போ தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இவங்களோட பையன் தானே, அதனால அவங்க கேட்குறாங்களா. அதுக்கு ஹீரோ, ஆமாம்மா எனக்கு இவ்வளோ நாள் இங்கே வரக்கூடாதுன்னு தோணுச்சு, ஆனால் என்ன பண்ணுறது, சில நேரத்தில் வேலைன்னு வந்தால் வந்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கானா. அதோட இந்த ஜெனரலும் சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறாங்க, பரவாயில்ல நீ பார்க்கல ரொம்ப அழகாகவும் இருக்க, நல்லா டான்ஸாக ஆடினா, நான் நினச்ச மாதிரி நீ இல்லை, நீ என் பையனுக்கு ரொம்ப ஏற்ற ஜோடி தான், அதனால இனிமேல் நீ வந்து நம்ம ஃபேமிலி என்னை வந்து டேடின்டே கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இதை கேட்டு ஸ்டெப் மதருக்கு தூக்கி வாரி போட்டுருது. நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது, எப்போதாவது என்கேஜ்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு நினச்சா இது என்ன அவங்க என்கேஜ்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறாங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அதோட அந்த ஜெனரல் நம்ம ஹீரோயினை பார்த்து, என் பையன் வந்து இப்போ ட்ரைனிங்கில் இருக்கான், கூடிய சீக்கிரமாக ஊருக்கு வந்துடும், அவன் வந்த பிறகு கூடிய சீக்கிரமாக என்கேஜ்மெண்ட்டும் வச்சுட்டு நம்ம மேரேஜும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி சரி உன்னை கூட்டிகிட்டு போய் காரில் கூட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, பரவாயில்ல நானே கொண்டு போய் விடுறேன், அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால் நான் உடனே கிளம்புனேன், அதனால் சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சி இழுக்கிறானா. நம்ம ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம், நான் தனியாக போய்க்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனை கேட்க மாட்டேங்கிறான். இல்லை இல்லை எனக்கு டைம் ஆகிட்டு இருக்குது, வா நானே உன்னை கொண்டு போய் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இழுத்துட்டு போவோம். அவளும் சரிங்க மேடம் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த லில்லி அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அவங்க பையன் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்ட்டு, மரியாதை இல்லாமல் பேசுகிறான், அதுவும் இல்லாமல் எதுக்காக அந்த பொண்ணை வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான், என்னதான் இருந்தாலும் அது அவனோட தம்பி ஒய்ஃபுன்னு அவனுக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி தப்பாக நம்ம ஹீரோவை பற்றி சொல்கிறாங்களா. அதுக்கு அந்த ஜெனரலும் சொல்கிறாங்க, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கா, அவன் சின்ன வயசுலேருந்து ஆர்மிலேயே வளர்ந்தவன், அவனுக்கு எது நல்லது எது கெட்டது நல்லாவே தெரியும், அவன் எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவான், மற்றபடி அவன் எதுவும் தப்பாலாம் நினைக்க மாட்டான், நீ தேவையில்லாமல் இப்பெல்லாம் குழம்பாதான்னு சொன்னேன்னா. அதுக்கு அந்த லில்லி, சரி சரி நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அவர் வா வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே போகுதுங்க. இங்கே நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடானா. ஆனால் நம்ம ஹீரோயின் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, விடுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ, அது எப்படி நான் உன்னை விடுவேன், நீ என்னோட திருடி இல்லை, என்னோட கண்ணையும் திருடிட்டா என் மனசையும் திருடிட்டா, உன்னை அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்கிறானா. நம்ம ஹீரோயினும் சொல்கிறான், நான் என்னதான் இருந்தாலும் உங்களோட பிரதரோட ஃபியான்சி, அதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக வந்து என்கிட்ட நடந்துக்கிறங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ, ஓ அப்படியா அப்பனா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்படி கிஸ் கொடுக்குறோம். நம்ம ஹீரோயினை ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக என்னை இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் கண்ணை வேணா திருப்பி தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவோ நம்ம ஹீரோயின்ட்ட ஓ அப்படியான்னு கேட்டுக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானா. அப்போ தான் அந்த வெளியில் வந்து அம்மாவும் பொண்ணும் அப்படி காரை பார்க்குறாங்க. காருக்குள்ளே யாரோ 2 பேர் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் அது என்னமோ எனக்கு இப்போ ரியா மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அதுக்கு அவங்க அம்மா, நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கா, அவள் யார் கூட உட்காந்து கிஸ் பண்ணிட்டு இருக்க போறா, அதெல்லாம் பண்ண மாட்டான்ட்டு. இல்லைம்மா எனக்கு சரியாக கிளியராக தெரியல, வேணா பக்கத்தில் போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவங்க 2 பேரும் பக்கத்தில் வந்து பார்க்குறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்களா. இதை நம்ம ஹீரோ கவனிச்சிடான். டக்குன்னு கவனிச்சவன் காரை வேகமாக எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறான். அவங்களும் ஐயோ இந்த கார் என்ன நம்ம மோதுற மாதிரி வருதுன்னு தடுமாறி கீழே விழுந்துறாங்க. யார் காரை இப்படி ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறான், கண்ணு தெரியாத அவன் போல இருக்குதே அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்டிகிட்டு இருக்காங்களா. அதோட நம்ம ஹீரோயின்மே சொல்கிறான், தெரியாமல் உங்கள் கண்ணை நான் திருடிட்டேன், நான் வேணா அதை தந்துடுறேன், அதுவும் இல்லாமல் உங்கள் லைஃப்பை நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் என்னடா நான் பண்ண உதவிக்கு வந்து இப்படி நன்றி கடனை செலுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாளா. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்கிறான், ஆமாம் நீ எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கா, அதனால தான் நான் உனக்கு இந்த மாதிரி நன்றி கடன் பண்ணுறேன், இதை விட வேறு என்ன வேணும், ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப உனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயினா சொல்கிறான், உங்களை மாதிரி ஒரு சைக்கோ வந்து நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டேன், உனக்கு எனக்கு ஒத்து வராது, என் கேரக்டர் வேறு, அதனால் என்னை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்மே கெஞ்சிரா. ஆனால் நம்ம ஹீரோவா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான், நீ
தான் என்னோட லவ்வர், நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை இறக்கி விட்றான். நம்ம ஹீரோயினை பாவம் பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராளா. பார்த்தா அவங்க அப்பா எங்கே போயிருந்தா, ஏன் வர இவ்வளோ நேரம், ஆமாம் இந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணலாம்னு பார்த்தா இப்போ அவங்க ஓகே சொல்லிட்டாங்களாம்ல அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கோவப்படுறாளா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இந்த என்கேஜ்மெண்ட் நடந்தால் நல்லது தானேப்பா, நம்மளோட சொத்து பத்து எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு இன்னும் அதிகாரம் வரும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா இதை யோசனை பண்ணி பார்த்தவங்க அப்போ ஆமாம்மா நீ சொல்கிறது கூட நல்லா தான் இருக்குது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இன்னும் நிறையா சொத்து பத்துலாம் வரும், நல்ல அதிகாரமும் வரும்ல, சரிம்மா நான் தான் முட்டாள்தனமாக யோசனை பண்ணிட்டேன், இந்த என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக நடக்கணும், உனக்கு மேரேஜ் நடக்கணும், அப்போ தான் நான் நினச்சது எல்லாம் நடக்கணும். அவங்க அப்பாவும் சந்தோஷப்பட்டு சரி சரி நீ போய் மேலே ரெஸ்ட் எடுமா, உனக்கு என்ன வேணுமா சாப்பிட அப்படிங்கிற மாதிரி உளுந்து உளுந்து கவனிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க ஸ்டெப் மதரும் அவங்க சிஸ்டரும் அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அவளோட நம்ம ஹீரோயின் சரிப்பா நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போனோன்னா அவங்க அப்பா அந்த ஸ்டெப் மதரை பார்த்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா, எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்கள் என்னடா செத்த வீட்டில் உட்காந்து இருக்க மாதிரி சுகமாக இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சத்தம் போடுறாரு. அதுக்கு ஆலியாவும் சொல்கிறான் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மாவும் ஆமாம் இப்போதைக்கு வேணால் அவங்க எதுவுமே சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு என்னமா இது வந்து ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி தெரியல, கண்டிப்பாக இது கேன்சல் ஆகுன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்னோன்னா இதை கேட்டு அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கணத்தில் பார்த்து ஓங்கி அறிஞ்சிட்டு அந்த பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையா, இந்த என்கேஜ்மெண்ட் எப்படியே நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு போகிற, நீங்கள் என்னடா இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் என்ன கிறுக்கு பிடிச்சிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி சிட்டு அவரும் கோமா அங்கேருந்து போனோன்னு அந்த ஆலியாவும் கேட்குறான் அம்மா என்னம்மா அப்பா இப்படி பேசிட்டு போகிறாங்க, எனக்கு தானே அந்த ஜின்னை வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன அப்படியே அப்பா மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு அவங்க அம்மா நீ எதுக்கு கவலைப்படுற, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அதுவும் இல்லாமல் நம்மளை வந்து நாளைக்கு அங்கே கூப்பிட்டுருக்காங்களா, நம்ம ஏதாவது பண்ணி இந்த ரியாவை வேண்டான்னு சொல்லுற அளவுக்கு நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட அடுத்த நாள் வந்து பாட்டியை பார்க்குறதுக்கா எல்லாரும் அங்கே வராங்களா. பார்த்தா பாட்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்காங்க போல இருக்குது. ஆனால் டாக்டர்லாம் பாட்டிமா செக் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்கு ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்குது. பாட்டிங்க கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக நடமாட்டமே இல்லாமல் இருக்காங்க. அவரோட இந்த பாட்டியை பார்க்குறதுக்கு அந்த ஆலியா வேகமாக வரலாம் வந்துட்டு மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வந்தோன்னே ஆனால் அவங்களும் திரும்பி பார்த்துட்டு வாமா நீ வந்துட்டியா வா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இன்னும் ஆலையை நம்மளா தான் கூப்பிடலாக்குன்னு சொல்லிட்டு பாட்டி நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக பக்கத்தில் வர போகிறா. ஆனால் பாட்டிமாவை உன்னை யார் கூப்பிட்டது, நீ தள்ளு, நான் கூப்பிட்டது ரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அவ்வளோதான் அவளுக்கு மூஞ்சி அப்படி செத்து போயிருது. ஆனால் நம்ம ஹீரோயினும் பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்காளா, அவளும் பாட்டிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரலாம். என்ன தெரியல நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே இந்த பாட்டிமாவுக்கு ரொம்பவே பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு உன்னை பார்த்தோன்னே ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்கா, கிராமத்தில் வளர்ந்துருக்கனால என்னமோ தெரியல, உன்னை பார்க்கவே ரொம்ப அமைதியாக ரொம்ப அன்பானவளாக இருக்காமா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ரொம்ப அன்பாக நம்ம ஹீரோயின்கிட்ட பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ பாட்டிமா கேட்குறாங்க அம்மா கிராமத்தில் நீ இருந்தேன்னு சொன்னி உன்னை யார் பார்த்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறேன் எங்கள் அம்மாவோட மெய்டு தான் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் என்ன சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்க நான் அப்படிங்கிறாங்களா. ஒன்று இந்த பாட்டிமா நீ எதுக்கும் கொல்லப்படாத, இனிமேல் என் பேரை மேரேஜ் பண்ணிட்டா நீ இங்கேயே சந்தோஷமாக இருக்கலாம், நீ இல்லை என்னோட ஃபேமிலியில் ஒருத்தி மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பாட்டிமாவோட கையை வந்து அப்படி பிடிச்சி செக் பண்ணி பார்க்குறாளா. ஆனால் இதெல்லாம் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னது உனக்கு என்னமா நீ டாக்டர் மாதிரி செக் பண்ணி பார்க்குறிய, ஓவராக தான் ஆக்ட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆலியா அவங்க அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட அப்பா அந்த மோகம் கேட்குறாங்க என்னம்மா எங்கள் அம்மாவோட நிலைமை எப்படி இருக்குது, எங்கள் அம்மா இப்போ எப்படி இருக்காங்க, பல்ஸ்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை சும்மா சாதாரணமாக செக் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த பாட்டிமாவை பார்க்குறதுக்காக டாக்டர்லாம் வந்திருக்காங்க போல இருக்குது. அந்த டாக்டர்லாம் நம்ம பாட்டிமாவை செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டிமாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் இருக்கிற மாதிரி இருக்குது, இதுதான் ஆரம்ப ஸ்டேஜ், அதனால் இங்கேயெல்லாம் வச்சு அவங்கள ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாக இருக்காது, அவங்கள வந்து நம்ம வேறு ஊருக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. ஆனால் இதை கேட்டு நம்ம பாட்டிமாவுக்கு கொஞ்சம் பிடிக்கல. அவனும் அவங்க பையனும் சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதமா நம்ம இங்கேருந்து கிளம்பி போய் வேறு அப்ராடில் வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பாட்டிமா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா. அதெல்லாம் முடியாது, நான் எங்கேயும் வரமாட்டேன், இங்கே தான் நான் பிறந்தேன், நான் சாகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன், இந்த ஊரை விட்டுலாம் எங்கேயும் வர முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க மருமகளும் சொல்கிறாங்க எதுக்காக தேவையில்லாமல் அடம் பிடிக்கிறீங்க, நம்ம ட்ரிப்புக்கெல்லாம் வெளிநாடு போக மாட்டோமா என்ன, அதே மாதிரி கொஞ்ச நாள் நினச்சிக்கிறீங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லும்போது அதுக்கு பாட்டிமா நீ சும்மா உனக்கு என்ன தெரியும் இதை பற்றிலாம், நான் எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், அதெல்லாம் இங்கேருந்து நான் எங்கேயும் கிளம்பி வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோயின் இவங்களை அப்ராட்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டுற அளவுக்கு பாட்டிமாவுக்கு ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜ் ஸ்ட்ரோக்கு மாதிரியும் இல்லை, இவங்க நல்லா தான் இருக்காங்க, இது வேறு ஏதோ ப்ராப்ளம் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோட ஸ்டெப் மதரும் வாயை மூடு, பெரியவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நீ என்ன குறுக்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ ஒரு சின்ன பொண்ணு தெரியாமல் பேசி இவளுக்கு மற்றபடி மெடிசனை பற்றிலாம் எதுவும் தெரியாது, இவள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு பாட்டிமாவா இல்லை அவள் சொல்கிறது கரெக்டாக தான் எனக்கும் தோணுது, எனக்கு பெருசாக எதுவுமே இல்லைன்னு தான் தோணுது, ஆனால் என்னமோ தெரியல என்னால் எந்திரிச்சு நடக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பாட்டிமாவும் சொல்கிறாங்களா. ஆனால் நம்ம ஹீரோயின் நான் வேணால் செக் பண்ணி பார்க்கவா உங்களுக்கு என்ன எதுன்னு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே
அதுக்கு அந்த லில்லியே சொல்றா, "இவ்வளோ டாக்டர் இவங்கள செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நேத்து வந்தவ உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா என்ன? கிராமத்துல நீ என்ன படிச்சிருக்கா? நீ என்ன பெரிய டாக்டரா?" அப்படிங்கிற மாரி கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் பெரிய டாக்டர் கிடையாது. ஆனா பாட்டிமாக்கு பார்க்கும்போது வெறும் சளியோட தொந்தரவு மாரி தான் இருக்குது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்களா. இது ஸ்ட்ரோக்கோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினா, "இல்ல, இல்ல நான் பல்ஸ் பிடிச்சு பார்த்தேன். எனக்கு என்னமோ இது தப்பா தோணல. நான் வேணா ஒரு தடவ வந்து ட்ரீட்மெண்ட் குடுத்து பார்க்கவா? நான் வேணா பல்ஸ் பிடிச்சு பார்க்கவா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, உடனே பாட்டிமாவும் சரி அப்படிங்கிற மாரி ஒத்துக்கிறாங்களா. ஆனா அவங்களும் டாக்டர்லாம் என்னது சொல்ல சொல்ல கேட்காம இந்த பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாரி சொன்னோன்னா, அதுக்கு லில்லியும் சொல்றா, "தேவையில்லாம பாட்டிமாக்கு அது இதுன்னு சொல்லி எதுவும் பண்ணிறாதம்மா" அப்படிங்கிற மாரி. "இல்ல, இல்ல நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினும் பாட்டிமாவ செக் பண்ணி பார்த்துட்டு சில மெடிசன்லாம் எழுதி குடுக்குறா. "இந்த மெடிசன்லாம் வாங்கிட்டு வர சொல்லுங்க. உடனே நான் ஒரு கஷாயம் மாரி செஞ்சு பாட்டிமாக்கு குடுத்தேனாக்கா கண்டிப்பா குணமாயிரும்" அப்படிங்கிற மாரி. உடனே அம்மாவும் அத வாங்கி பார்த்துட்டு, "உடனே இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கசாயமே செஞ்சுட்டு வராங்களா. அப்ப நம்ம ஹீரோட அப்பாவும் அங்க வந்துருவாரு போல இருக்கு. உடனே இந்த ஆலியா சுத்திட்டு வரா. "அப்பா உங்க பொண்ணு சும்மா இருக்க மாட்டாளா? தேவையில்லாம நான் குணப்படுத்துறேன், அது படுத்துறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பாட்டிமாவோட வியாதியோட வாழ்ந்துகிட்டு இருக்கா. பாட்டிமாக்கு மட்டும் ஏதாவது ஆணுச்சு அவ்வளோதான் நம்மள குடும்பத்தோட கொளுத்திருவாங்க. இது தெரியாம உங்க பொண்ணு விளாண்டுகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவளும் வராளா. ஆனா இங்க வந்தோனே அவங்க அப்பாவும் பார்த்துட்டு, "என்னைய மன்னிச்சிடுங்க. என் பொண்ணு ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. அவளுக்கு மெடிசின பத்திலாம் எதுவும் தெரியாது. அவ சொல்றான்னு சொல்லிட்டு நீங்க எதையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு ஏதாவது ஆயிட போது. நான் அவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பார்த்து, "நீ சும்மா இருக்க மாட்டியா? எதுக்கு தேவையில்லாம இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு" அடிக்க போனோனே, நம்ம ஹீரோயின் டக்குனு வந்து விலகிர்றாளா. அவங்க அப்பாவும் உடனே தடுமாறி கீழ விழக போறாரா. உடனே நம்ம ஹீரோயின் அந்த பாட்டியம்மாவ பார்த்துட்டு, "இந்த கர்ச்சீப்ப நீங்க வச்சுக்கிறங்க. இப்ப நான் குடுக்குற மெடிசின சாப்பிடுங்க. கண்டிப்பா எல்லாம் சரியாயிரும்" அப்படிங்கிற மாரி கர்ச்சீப்ப குடுக்குறா. ஆனா அவங்களும் நம்ம ஹீரோயின் குடுத்த அந்த கசாயத்த குடிக்கிறாங்களா. குடிச்சோனே என்னன்னு தெரியல, நெஞ்சுலாம் ஒரு மாரி எரியுற மாரி இருக்குதே. பயங்கரமா இரும்புறாங்களா. பார்த்தா நெறைய சளி வருது போல இருக்குது. இப்ப பரவாயில்ல, எனக்கு முன்னோட ரிலாக்ஸா இருக்குது. மூச்சுலாம் நல்லா போகுது அப்படிங்கிற மாரி சொன்னா, இத கேட்டு அவங்க பையனும், "என்னது உனக்கு சரியாயிடுச்சாம்மா? உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "இல்ல எனக்கு ஒண்ணும் பிரச்சனைன்னு" சொல்லிட்டு உடனே எந்திரிச்சு நடக்குறாங்க. அடேங்கப்பா! என்ன ஒரு மிராக்கிள்! ஆனா இத பார்த்தோனே எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போறாங்க. அந்த டாக்டருமே, "வாவ்! என்ன இது இப்படி உடனேவா? இத்தன வருஷமா வாக் பண்ண முடியாம இருந்தவங்க எப்படி இப்படி நடக்குறாங்கன்ட்டு." ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இத பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டாக்டருமே ஆச்சரியப்பட்டுட்டு, உடனே அந்த பாட்டிமாவோட பல்ஸ பார்த்துட்டு, "ஆமா உண்மையிலே பாட்டிமாவோட பல்ஸ்லாம் இப்ப நார்மலா இருக்கதே! அது எப்படி முடிஞ்சுச்சு? ஆமா நீங்க எங்க இந்த மெடிசின் படிச்சீங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின பார்த்து கேட்டோம்னா, நம்ம ஹீரோயின், "ஐயய்யோ! நான் பெருசாலாம் படிக்கலங்க. எங்க கிராமத்துல ஒரு வைத்தியர் இருப்பாரு. நான் அடிக்கடி அவங்க வீட்ல தான் போய் விளையாடுவேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வைத்தியத்த கத்துக்கிட்டேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, டாக்டரே கீழ மண்டிட்டு நம்ம ஹீரோயின பார்த்து, "உங்கள மாரி ஒரு மிராக்கிளான டாக்டர் நான் பார்த்ததே இல்ல. எங்களுக்கு அந்த ஸ்கில்ல கொஞ்சம் கத்துக் குடுங்க" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின பார்த்து சொன்னோனே, அவ்வளோதான் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆஹா! ஓஹோ! அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின அப்படி பாராட்டுறாங்களா. இத பார்த்தோனே ஸ்டெப் மதருக்கும் ஆலியாக்கும் மூஞ்சி செத்து போயிருது. அதே மாரி லில்லிக்கும் அப்படி செத்து போயிருது. ஆஹா! நம்ம ஒண்ணு கணக்கு போட்டா, இங்க ஒண்ணு நடக்குதுன்ட்டு. நம்ம ஹீரோட அப்பாவுக்கு வாயெல்லாம் பல்லா இருக்குது. அதோட பாட்டிமா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, "சரி, சரி இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து டின்னர் சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வேகமா வரான். "என்ன பாட்டிமாக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா?" அப்படிங்கிற மாரி வந்து பார்க்குறான்னா, பார்த்தா நம்ம பாட்டிமா நின்டுகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோவும் பாட்டிமா பார்த்துட்டு, "பாட்டிமா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? நீங்க என்ன எந்திரிச்சு நடக்கிறீங்க? ஆச்சரியமா இருக்கு" அப்படிங்கிற மாரி. அதுக்கு பாட்டிமாவும் சொல்றாங்க, "ஆமாம்மா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த பொண்ணு ரியா தான். இவ குடுத்த மெடிசின சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு நல்லபடியா குணமாயிடுச்சு. இனிமே எனக்கு கவலையே இல்ல. நான் பேர குழந்தையெல்லாம் பார்த்துட்டு தான் இறக்குவேன். இன்னும் 100 வருஷத்துக்கு கூட நான் இருக்குவேன்" அப்படிங்கிற மாரி சந்தோஷப்பட்டோன்னே, உடனே நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "பரவாயில்லையே, நீ அப்பப்ப யாரையாவது காப்பாத்திட்டு தான் இருக்கீங்க போல இருக்குது" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின பார்த்து சொல்றான்னா, உடனே நம்ம ஹீரோயின் அதோட ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கா. உடனே பாட்டிமாவும், "சரி, சரி வாங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணா டின்னர் சாப்பிடலாம்னு" சொன்னோனே, எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் பக்கத்துல தான் உட்காந்துருக்கான் போல இருக்குது. நம்ம ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு, அவனா கைய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அப்படியே சில்மிஷம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு விற்கவும் முடியாம, கக்கவும் முடியாம ரொம்ப தர்ம சங்கடத்துல அப்படி நெளிஞ்சுக்கிட்டு இருக்காளா. அப்பதான் அந்த நம்ம ஆலியாவும் நம்ம ஹீரோவ பார்த்து, "ஆமா உங்களுக்கு எந்த மாரி பொண்ண பிடிக்கும்? நீங்க யார மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வர மனைவி எப்படி இருக்கணும்?" அப்படிங்கிற மாரி இந்த ஆலியாவும் கேட்டோன்னே, நம்ம ஹீரோவ நம்ம ஹீரோயின பார்த்துக்கிட்டு, அதுவா அது ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப அழகான, அறிவான பொண்டாட்டியா வேணும். அதுவும் இல்லாம அவ வந்து திருடணும். என் மனச திருடணும், என்னோட கண்ண திருடணும். அந்த மாரி ஒரு திருடிய தான் தேடிட்டு இருக்கான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தொடையில கை வச்சோன்னே, உடனே டக்குனு நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாளா. ஆனா அங்க உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியா போகுது. என்னது எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, "நீ என்னமோ இப்படி டக்குன்னு கொஞ்சம் கூட டேபிள் மேனர்ஸ் இல்லாம நடந்துக்கிறா" அப்படிங்கிற மாரி இந்த லில்லியும் சொன்னோன்னே, உடனே அவங்க அப்பாவும், "ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? என் பொண்ணுக்கு எப்படி டேபிள்ல உட்காந்து சாப்பிடணும்னு தெரியாது. கிராமத்துல வளர்ந்தவள்ல அதான் அந்த மாரி" அப்படிங்கிற மாரி சொன்னா, லில்லி இது கூட இவளுக்கு தெரியல. இவள எப்படி என் பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாரி புலம்புனோன்னே, உடனே பாட்டிமாவும், "சரி, சரி எதுக்கு இந்த சின்ன விஷயத்த பெருசாக்கிக்கிட்டீங்க? விடுங்க, விடுங்க எல்லாரும் சாப்பிடுங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோன்னே, உடனே எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. நம்ம பாட்டிமாவும், "நீ நாளைக்கே வந்துருமா இங்க"
அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி பாட்டிமா நான் பார்த்துக்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதோட அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாளா. ஆனால் நம்ம ஹீரோ பின்னாடி வந்தவன் டக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு, என்ன நீ எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் போகிற, நான் எதிர்பார்க்கவே இல்லை, பரவாயில்ல உனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் கோவம் வந்துடுது. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் நீ தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புரியாதா? அதுவும் இல்லாமல் இங்கே எல்லாரும் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாரும் வெளியே வந்துடுவாங்க, யாராவது பார்த்தா என்ன நடக்கும், அந்த லில்லி மேடம் அவ்வளோதான் என்னை ஏதாவது பண்ணிடுவாங்க, ப்ளீஸ் என்னை தனியாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அது எப்படி நான் உன்னை தனியாக விடுவேன், நீ என் பொண்டாட்டியில், அதுவும் இல்லாமல் யாராவது உன்னை வந்து பனிஷ்மெண்ட் நான் விட்டுருவானா என்ன, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனா நம்ம ஹீரோயின் அப்படியே போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானா. அந்த நேரம் பார்த்து இந்த மோவும் நம்ம லில்லியும் ஒன்றா நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மேலே வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் அப்படி ஸ்டெப்ஸில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு வந்தோன்னா உடனே லில்லியும் கேட்குறாங்க, நீ ஒன்றும் கிளம்பலையா, இங்கே தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. உடனே அதுக்கு நம்ம ஹீரோயினா இல்லை இல்லை நான் போயிட்டு தான் இருக்கேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, நீ தனியாக போவா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு இந்த மோவும் சொல்கிறாங்க, எதுக்கு தனியாக போகணும், என் மரமில் கொண்டுட்டு போய் நீ வேஃபாக விட்டுட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோ இதை விட எனக்கு வேறு என்ன வேலை நானே கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் லில்லியை நம்ம ஹீரோனோட லிப்பை பார்த்துட்டு, ஆமாம் என்னாச்சு உன்னோட உதட ஒரு மாதிரி வீங்கின மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓ அதுவா, அது ஒன்றும் இல்லை, ஏதாவது தவறெல்லாம் நான் கடிச்சிருப்பேன் மேடம், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி சரி பார்த்து பத்திரமா போ அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் செரிஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அதோட நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினை வந்து கொஞ்சம் கோவமாக தான் இருக்கா. இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் நீங்கள் விளாண்டுக்கிட்டு இருந்தீங்களாக்கா அவ்வளோ தான் உங்களை கண்ணை வச்சு நான் ஷூட் பண்ணிடுவேன், எங்கேயும் விறக்கமெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு நம்ம ஹீரோ, ஓ அப்படியே நீ என்னை ஷூட் பண்ணிடுவேன், ஆனால் நீ என்னை கொல்றதா இருந்தால் நான் தாராளமாக சாக்க தயாராக இருக்கேன், ஆனால் உனக்கு ஷூட் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, உனக்கு நான் எப்படி ஷூட் பண்ணணும்னு சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நம்ம ஹீரோ, உங்களுக்கு என்ன பைத்தியமாக, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ, ஆமாம் என்னைக்கு நான் உன்னைய பார்த்தேன்னா அன்னையிலேருந்து பைத்தியமாக தாண்டி உன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்க நம்ம ஹீரோயினும் கோமா வெளியே போகிறா. மறந்துடாமல் நாளைக்கு வந்துடும், உனக்கு நான் எப்படி கண்ணு வந்து ஷூட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதோட பார்த்து அடுத்த நாள் காலையிலேயே வந்து நிற்கிறாமல் இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எதுக்கு இப்படி காலங்காத்தாலே வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நான் தான் சொன்னல இன்னைக்கு உனக்கு எப்படி ஷூட் பண்ணணும்னு சொல்லித்தரேன்ட்டு, வா உனக்கு ஷூட் பண்ண சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவனை நம்ம ஹீரோயினை பிடிச்சி தரத்தனே எடுத்துக்கிட்டு காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறான்னா நம்ம ஹீரோயின் ஏன் இந்த மாதிரி என்கிட்ட விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, வேற உன்னிட்ட விளாடாமல் நான் யார்கிட்ட விளாடுவேன், நீ தானே என் பொண்டாட்டியாக வரப்போறவ, அதான் உன்னிட்ட விளாண்டு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறான், நீங்கள் விளாட்றதுக்கு நான் ஒன்றும் உங்களோட பெட்டு கிடையாது, என்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கோமா சொல்லும்போது நம்ம ஹீரோ அவனோட லைஃப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் சின்ன வயசுலேருந்தே மிலிட்ரியில் தான் வளர்ந்தேன், பல தடவை மரணம் வந்து என் பக்கத்தில் வந்துட்டு போயிருக்குது, அதுலேருந்து நான் யாரையும் லவ் பண்ணக்கூடாது, மேரேஜ்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்தோன்னா அதெல்லாம் மாறிட்டேன், ஒருவேளை நான் இல்லாட்டி கூட உன்னை பாதுகாத்துக்க இந்த கண்ணை எப்படி யூஸ் பண்ணணும் நீ கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ அவளுக்கு சொல்லி கொடுக்குறான். நம்ம ஹீரோயினுக்கு கண்ணை கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஷூட் பண்ண சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயின் ஓரளவு அப்படி நல்லா ஷூட் பண்ணுறா, பரவாயில்ல இது நீ நல்லா ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ டெய்லி இந்த மாதிரி வந்து பழவிக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின், நான் போதும் இன்றைக்கி வந்ததை இனிமேல் நான் வரமாட்டேன், தயவுசெய்து நீ விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலா. உனக்கு இந்த பயிற்சி மட்டும் பத்தாது, இன்னும் நிறையா பயிற்சி வேணும், கண்டிப்பாக நீ 1 மாதமாவது வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளா. ஆனால் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் அப்படி நெருங்கி வந்து ரொமான்ஸ் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோயினா பெருசாக வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் அமைதியாக இருந்தோன்னா நம்ம ஹீரோவை கேட்குறான், என்னதே நீ இன்னைக்கு ரொம்ப ஒபிடென்ட்டாக இருக்கா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. நான் தேவையில்லாமல் உங்கள்கிட்ட எதுவும் பேச விரும்பலை, அதனால முதல்ல நான் பாட்டிமாவை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பாட்டிமாவை பார்க்க வராளா. ஆனால் பாட்டிமாவும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீக்கிரமே உனக்கு என் பேருக்கு கல்யாணம் பண்ணணும், உடனே அவன் வந்தோடனே நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இது கேட்ட லில்லிக்கா தூக்கி வாரி போட்டுருது. அதுக்கு அவங்கள, அத்தை நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரப்போகிறான், அதுக்குள்ளே அவனுக்கு என்கேஜ்மெண்ட்டு கல்யாணம்லாம் எதுக்கு, அவன் வந்து பார்த்து பேசி பழகிட்டு அப்புறமா இதை பற்றி பேசலாமேன்னு சொன்னோன்னா அதுக்கு அவங்கள, ஏன் இவளுக்கு என்னவா, இவ எவ்வளோ அழகாக இருக்கா, அன்பானவளாக இருக்கா, உண்மையிலே வந்து ஜின்னுக்கு வந்து ரொம்ப பொருத்தமான ஜோடி, அதனால் கண்டிப்பாக ஜின்னுக்கு ரியாவுக்கு தான் மேரேஜ் அப்படிங்கிற பாட்டிமாவும் கொஞ்சம் கண்டிஷனாக சொன்னோன்னா இந்த லில்லி வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி பேச்சியை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நம்ம நாளைக்கு சோனியாவை பார்க்க போவோமா, அவங்க பாவம் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்காங்களாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சை மாற்றினோன்னா இந்த பாட்டிமாவும், ஆமாம்மா நானும் கேள்விப்பட்டேன், அவளை பார்த்து ரொம்ப நாளைச்சில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு லில்லி, நம்ம போகும்போது பேசாமல் ரியாவையும் கூட்டிகிட்டு போவோம், ஏன்னா ஒரு வேளை ரியாவோட மெடிக்கல் இதில் அவங்க குணமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆனால் நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதுக்கு பாட்டிமா, ஐயோ அது வேண்டாம், ஏன்னா அவங்க
அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கோவக்காரரு. ஏதாவது ஒண்ணுண்டா அவ்வளோதான் ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால அவளுக்குலாம் வந்து ரியா வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பாட்டிமாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் நம்ம ஹீரோவுமே வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அப்பதான் பாட்டிமாவும் தாமஸ் பத்தி சொல்றாங்க. தாமஸ் வந்து மிலிட்ரியிலேயே வந்து பெரிய ஜெனரல், ரொம்ப கோவக்காரரு. ஆனா அவருக்கு வந்து இந்த மாடர்ன் வைத்தியம் தான் பிடிக்கும், இந்த ட்ரெடிஷனல் வைத்தியம்லாம் பிடிக்காது. ஒரு தடவை கூட யாரோ ஒருத்தர் தப்பான மெடிசன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஷூட் பண்ணிட்டாரு. அவர் அந்த அளவுக்கு ரொம்ப கோவக்காரரு. அதனால அவர் ஒய்ஃபெல்லாம் நீ வந்து செக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த லில்லியா நீங்க எதுக்காக பயப்படுறீங்க, ரியா தான் பெரிய மிராக்கல் டாக்டர் ஆச்சே, அதனால கண்டிப்பா குணப்படுத்திடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது வேணும்லாம் மாட்டி விட்டு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த லில்லிக்கு என்ன. நம்ம ஹீரோயின் ஆமா பாட்டிமா நம்ம போய் பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம், முடிஞ்சா இது பண்ணுவோம், இல்லாட்டி வந்துடலாம், இதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த லில்லிக்கும் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமாம்மா நீ வரணும், வைத்தியம் பார்க்கணும், அது ஃபெயிலியர் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் மனசில் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காளா. அதனால பாட்டிமாவும் சரி சரி வாங்க எல்லாம் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு சாப்பிட போகிறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போகிறாளா. ஆனால் டக்குன்னு நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சி இழுத்து அப்படி மடியில் உட்கார வச்சுக்கிறான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பாட்டிமா வந்துட போகிறாங்க, தள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ எதுக்கு நாளைக்கு அந்த தாமஸ் வீட்டுக்கு போகிறது ஒத்துக்கிட்ட, அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியே நான் கேள்விப்பட்டிருக்கேன், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினா அதெல்லாம் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, நான் அப்பயும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன்ட்டு. சரி சரி நீ போகிறேன்டா நானும் உன் கூட வரேன், ஏன்னா உனக்கு உண்டா என்னால் தாங்கிக்க முடியாது, அதனால் நானும் உன் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். நம்ம ஹீரோயினா அது நாளைக்கு பார்த்துக்கலாம், முதல்ல இப்போ என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போகிறாளா. ஆனால் நம்ம ஹீரோ மனசுலேயே அந்த தாமஸை பற்றி இவன் கொஞ்சம் முரடான ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட அடுத்த நாள் பாட்டிமா அந்த ஃபேமிலியை பார்க்கறதுக்காக வராங்க போல இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஆமாம் அந்த தாமஸோட ஒய்ஃபுக்கு என்ன தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அந்த பாட்டிமாவும் சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து வயிற்றுலாம் ரொம்ப புண்ணாக இருக்குன்னு, ப்ளீடிங்காக போயிட்டு இருக்குன்னு, ஏதோ ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பேசுகிறத கேட்டு அவங்களுக்கு ஏதோ அல்சர் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்குது, அவங்கள பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டிமா சொன்னதை வச்சு அவங்களுக்கு என்ன உடம்புக்கு சரியில்லைன்னு ஓரளவு நம்ம ஹீரோயினும் கணிச்சிக்கிறாளா. சரி இப்போ பார்க்க போகலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள பார்க்குறதுக்காக எல்லோரும் உள்ளே போகிறாங்க. உடனே இவங்க எல்லாத்தையும் பார்த்தோன்னா தாமஸ் என்னாச்சு நீங்கள் திடீர்னு இங்கே வந்திருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம பாட்டிமா சொல்கிறாங்க ஆமாம் அவனோட ஒய்ஃப் ரொம்ப நாளாக முடியாமல் இருந்தாலும் கேள்விப்பட்டேன், என்னால் வந்து பார்க்கவும் இல்லை, அதனால தான் வந்து பார்க்க வந்தேன்னு சொன்னேன். அவட சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி சுட்டு வராங்களா. அங்கே பார்த்தா அந்த சோனியா மேடத்துக்கு அவங்க டாக்டர் வந்து கஞ்சியே ஏதோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க ரொம்ப முடியாமல் அப்படியே ரொம்ப சோர்வாக இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் குடிக்க முடியல, எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த பாட்டிமா வந்து இப்போ எப்படி இருக்கா சோனியா, நான் தான் வந்து பாட்டிமா ரொம்ப நாள் முடியாமல் இருந்தால் அதனால தான் உன்னை பார்க்க வரவே முடியல, இப்போ தான் எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன், இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னோட பேத்தி தான், என் பேத்தி வந்து ஒரு நல்ல ஒரு டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அதுக்கு இந்த லில்லியும் சொல்லிக்கிட்டு இருக்கா எங்கள் பாட்டிமா இந்த அளவுக்கு எந்திரிச்சு நடமாடி வராங்கன்னா அது காரணமே இந்த ரியா தான், இந்த பொண்ணு ரொம்ப நல்லா வைத்தியம் பார்க்கும் அப்படின்னு சொல்லும்போது தாமஸா எனக்கு கிராமத்தில் உள்ள வைத்தியம் மேலையெல்லாம் நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பாட்டிமாவா நீ எதுக்கும் பயப்படாத, நான் கூட பாரு இப்போ நல்லா எந்திரிச்சு நடமாறாண்டா அது காரணமே ரியா தான், அவள் செக் பண்ணி பார்க்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவரை ஒத்துக்க மாட்டேங்கிற, என் ஒய்ஃபை வந்து கண்டவங்களாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அது எதுன்னு மருந்து கொடுக்க என் பொண்டாட்டி உடம்பு என்ன விளையாட்டு விஷயமா ஏதாவது ஒன்று ஆயிட்டா என்ன பண்ணுறது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோயின் வயசை வச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கணக்கு போடாதீங்கன்னு சொன்னா அவர் கோவம் வந்துடுது, என்ன இந்த பொண்ணு ரொம்ப அரகண்டா பேசுகிறாரே அப்படிங்கிற மாதிரி அவர் மனசு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த சோனியா அம்மாவும் சொல்கிறாங்க சரி சரி என் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு அந்த பொண்ணு சும்மா என் கையை பிடிச்சி பார்த்து தான் சொல்லட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து கையை பிடிச்சி பார்க்குறாளா. பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே போகலான்னு போகிறாங்க. ஆனால் அந்த அம்மாவும் பயப்படுறாங்க, இல்லை இல்லை வேண்டாம் யாரும் போக வேண்டாம், எல்லாரும் என் பக்கத்தில் இருங்க, எனக்கு என்ன ஆனாலும் சரி எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க பொண்ணு கேட்குறாங்க எங்கள் அம்மாவோட நிலைமை எப்படி இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை பயப்படுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்களுக்கு வந்து குடலில் வந்து ரொம்ப புண்ணாக இருந்ததுனால அவங்க வாமிட் எடுக்கும்போதுலாம் பிளட்டாக வருது, அதனால அவங்க ஆர்கனைஸ்லாம் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது, அவங்களோட பல்ஸுமே ரொம்ப வீக்காக இருக்குது, ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் அந்த தாமஸ்க்கும் நம்ம ஹீரோயின் மேலே நம்பிக்கை இல்லை போல இருக்குது, அவர் வழக்கமான மருந்தே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் மெடிசனை வாங்கி பார்க்குறாலாம். பார்த்தா இல்லையே இந்த மெடிசன் சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்டா அவங்க இன்னுமே வீக்காவாங்க, அவங்களோட குடலோட புண்ணு வந்து இன்னுமே ஆறாமல் அது இன்னும் பெருசாக போய்கிட்டே இருக்குது, இதனால தான் அவங்க வந்து பிளட் வாமிட் எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லும்போது அவர் நம்ப மாட்டேங்கிறார், போதும் நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கா, எப்போதும் கொடுக்குற டாக்டர் தான் இந்த மருந்து கொடுத்துருக்காரு, நீ என்ன புதுசாக கதை கட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா இதை குடித்தா கண்டிப்பாக உங்கள்
அம்மா இன்னும் 15 நிமிஷத்தில் அன்கான்சியஸில் போயிடுவாங்க, அப்புறம் உயிருக்கே ஆபத்தாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவ்வளோதான். தாமஸ் கோவந்துருது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான்ட்டு கன் எடுத்தோன்னா, பாட்டிமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தாமஸ், ப்ளீஸ் விட்டுடுண்டு. என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டிக்கு சாபம் விடுவா, என் பொண்டாட்டி செத்து போயிடுவான்னு இவ சொல்லுவா, இவ்வளோ நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட பொண்ணை பார்த்து நீ அந்த மருந்தை கொடு அம்மாவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அதோட அவள் பொண்ணு மருந்து கொடுக்குதா, அந்த அம்மாவும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனா ஐயோ இதை குடிக்கக்கூடாது, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களா, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்ச மருந்தெல்லாம் எழுதிட்டு வந்து அவள் பொண்ணு சாராட்டை கொடுத்துட்டு, அம்மாவுக்கு கொஞ்ச நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிடும், கண்டிப்பாக அந்த மெடிசனை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் தாமஸாக டக்குன்னு அதை வாங்கி, என்ன நீ பெரிய டாக்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, என் ஒய்ஃபுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும், உங்களையெல்லாம் யார் இங்கே கூப்பிட்டது, நீங்கள் எல்லாரும் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் லூஸ் மாதிரி கத்துறோன்னு அவரோட பாட்டிமாவும் சரி சரி எதுக்கு தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை, வா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அவரோட நம்ம ஹீரோயினை கொண்டு போய் நான் வீட்டில் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னா, உன பாட்டிமாவும் சரி பார்த்து போயிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோ நீ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, அவரை பற்றி எனக்கு தெரியும், அவர் ரொம்ப முன்கோவம் இருக்காரு, நல்லவளை எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதோட நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுறான் போல இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி அவங்க அம்மாவோட உடம்பு இல்லாமல் ரொம்ப மோசமாக போயிடுது. இதை பார்த்தா அவள் பொண்ணு ஐயோ அம்மாவுக்கு என்னாச்சு, அம்மா மறுபடியும் வாமிட் எடுக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவங்களும் அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்களா. அவ்வளோதான் தாமஸ்க்கு பயமாக போச்சு. ஐயோ அவள் சொன்னபடி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொடுத்து அந்த மருந்து பார்க்குறாரு. பார்த்தா அதுவோ கொட்டி அப்படியே அழிஞ்சு போயிருக்குதா. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே நம்ம ஹீரோட ஃபேமிலியை கட்டுறாங்க. அந்த ஸ்டெப் மதரும் வந்து அவங்க ஹஸ்பண்டை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவன் இன்னைக்கு பண்ண தப்பால் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, நல்லவேளை தாமஸ்கோ வந்து கன்னை எடுத்துட்டாரு, இல்லாட்டி இன்னைக்கு உயிரே போயிருக்கு, தேவையில்லாமல் இந்த மாதிரி மூக்கில் அடிச்சிட்டான்னு சொன்னா, அதுக்கு நம்ம ஹீரோயினோட மாமனாரும் பார்த்துட்டு எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா, அவரால் நம்மளுக்கு நிறைய ஆக வேண்டியது இருக்குது, நீ மட்டும் அது இதுன்னு பண்ணிட்டு ஏதாவது ஒன்று ஆயிருந்தால் என்ன ஆயிருக்கு, நம்ம தேவையில்லாமல் இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்தா தாமஸும் சாரா வந்தோன்னா உடனே லில்லியும் வரா வந்துட்டு ஐயோ என்னாச்சு, உங்கள் ஒய்ஃபுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, அவங்க நல்லா தானே இருக்காங்க, நான் சொன்ன அந்த பொண்ணு கேட்கல, இவ்வளோ மன்னிச்சிடுங்க, இவ்வளோ எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஆக்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தோன்னே உடனே அந்த மாவும் ஆமாம் தெரியாமல் மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது டக்குன்னு தாமஸும் அவன் பொண்ணு அப்படி நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு அப்படி மண்டிட்டு கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் உன்னால தான் என்னோட ஒய்ஃபை காப்பாற்ற முடியும், நீ சொன்னபடி எல்லாமே நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஐயோ என்னது நீங்கள் இப்படிலாம் மண்டிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் போய் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு என் ஒய்ஃப்ண்டா ரொம்ப உயிர், அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, எப்படியாவது என்னோட ஒய்ஃபை காப்பாற்று, நீ எழுதி கொடுத்த அந்த மரச்சிட்டை வந்து தண்ணீர் பட்டு அழிஞ்சு போச்சு, ப்ளீஸ் எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் கேட்டோன்னா லில்லிக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுது, என்னது தாமஸ் இந்த பொண்ணை நம்புறாரா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்களும் சரி நீங்கள் சீக்கிரம் வந்து என்னோட ஒய்ஃபை செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்களா. உடனே அந்த லில்லியும் ஓடி வந்து சீக்கிரம் ரியாவை நிப்பாட்டுங்க, இல்லாட்டி ஏதாவது ஆகிட்டு அவ்வளோதான் நம்ம குடும்பமே அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் உடனே மோக்கு கோவம் வந்துடுது, வாயை மூடி என்ன பேசிக்கிட்டு இருக்கா, அவங்களே வந்து ரியாவை கூட்டிகிட்டு போகிறாங்க, நீ என்னடா ரியாவை பற்றி தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கா, இனிமேல் ஏதாவது அவளை பற்றி தப்பாக பேசுனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவருமே நல்லா திட்டி விட்டுறாரு. அதோட நம்ம இங்கே ஹீரோயினும் வந்து அந்த டீனோட கையை பிடிச்சி செக் பண்ணி பார்த்துட்டு பல்ஸ்லாம் இப்போ நார்மலாக இருக்குது, நான் கொடுத்த மருந்து மட்டும் டெய்லி தொடர்ந்து கொடுங்க, ஒரு மாதம் கண்டிப்பாக கொடுத்தீங்கனாக்கா உங்கள் அம்மா குணமாயிருவாங்க, அல்சரும் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் அந்த அம்மாவும் சொல்கிறாங்க, நீ இந்த மருந்தை குடிச்ச பிறகு தான் நான் நல்லா இருக்கம்மா, எனக்கு இப்போ தான் நல்லா மூச்சு விட முடியுது, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் இன்னும் 100 வருஷம் வாழ்வீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்களும் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி என் லைஃப்பை ரொம்ப சேவ் பண்ணிட்டா, உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என்ன வேணாலும் கேளு நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது தாமஸ்மே வந்து நிறைய பணம் கொடுக்குறாரு, இந்த பணத்தை நீ வச்சுக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோனா வாங்க மாட்டேங்கிறான், இல்லை இல்லை இருக்கட்டும் அங்கிள், ஆன்ட்டிக்கு வந்து நல்லபடியாக குணமாகட்டும், ஏன்னா நான் வந்து பெரிய டாக்டர்லாம் கிடையாது, எதை எனக்கு தெரிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதனால் ஆன்ட்டி நல்லா குணமான பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி வா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறானா. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து பரவாயில்லையே, நீ இந்த அளவுக்கு டேலண்டாக இருப்பா, நான் கூட கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாம், அந்த தாமஸ் மனசே நீ மாற்றிட்டா, நீ எனக்கு ரொம்ப ஏற்றவ தான் அப்படிங்கிற மாதிரி அவனுமே நம்ம ஹீரோயிட்ட வந்து கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் கேட்குறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா, அதாவது எனக்கு டிரைவிங் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு சொல்லித்தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோ இதை விட எனக்கு வேறு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு சொல்லி கொடுக்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே ஓட்டிகிட்டு வந்தவோ வாழை டக்குன்னு இடிக்க போகிறா. ஆனால் நம்ம ஹீரோ நல்லா பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணிடாம போல இருக்குது. நம்ம ஹீரோயினுமே பயந்துடா, ஐயோ என்னது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் டிரைவிங் போலவே இங்கேருந்து போகிறதுக்கு பதிலாக நான் சும்மாவே நடந்து ஓடிடலாம் போல இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோ என்னது நீ ஓட போறியா, என்ன சொல்லிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லை இல்லை நீங்கள் ஓடி போகிறேன்னு தான் சொன்னான், கண்டிப்பாக என்னை விட்டுட்டு உன்னை எங்கேயும் ஓட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நான் ஒரு நாள் உங்களை விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ நீ அப்படி
ஏதாவது பண்ணியாக்கும் காலை கையை உடச்சி வீட்டில் போட்டுரும், அப்புறம் நீ ஒன்றும் செய்ய முடியாது, அதனால என்னை விட்டுட்டு ஓடுற வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வார்ன் பண்ணுறான். அதோட நம்ம ஹீரோ இல்லை இல்லை நான் இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதோட நம்ம ஹீரோனை வீட்டில் விட்டுறான். இருந்தாலுமே அவனுக்கு கொஞ்சம் டவுட்டு தான், இவன் உண்மையில போனாலும் போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பாஸ்போர்ட்டை எப்படியாவது எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அசிஸ்டன்ட் சொல்லணும். அவனும் சரி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இங்கே அப்படியே நம்ம ஹீரோயின் ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க அப்பாவும் இதெல்லாம் கேட்டுட்டு சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே நீ தாமஸோட ஒய்ஃபை வந்து காப்பாற்றிட்டியா, அவங்க எவ்வளோ பெரிய ஃபேமிலி தெரியுமா, அவங்கள்ட்ட எவ்வளோ பவர் இருக்குது, அவங்கள பேசாமல் நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டெப் மதர்னு சொல்லணும்னா, அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லைப்பா அவங்க நம்ம வீட்டுக்கெலாம் வரமாட்டாங்க, அதனால் அவங்கள டின்னருக்குலாம் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்றது சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லணும். ஆனால் அவங்க அப்பாவை கோச்சிக்கிட்டு போகிறாரு, நீ என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி. அதோட நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனோன்னா இந்த லீலாவும் அவங்க ஸ்டெப் மதன் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது, அந்த தாமஸ் ஃபேமிலியை நம்ம வீட்டுக்கு எப்படியாவது டின்னர் கூட்டிகிட்டு வந்துட்டியாக்க அவளை தான் மறுபடியும் ரியாவை வந்து அவங்க அப்பா மனசுலேருந்து நம்ம எடுத்துடலாம், மறுபடியும் வெறுக்க வச்சிடலாம், நீ எப்படியாவது இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நம்ம ஹீரோயினுமே ஒழிஞ்சுட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. அதோட அடுத்த நாள் சாரா வந்து வெளியே வந்துகிட்டு இருக்காளா, அப்போ பார்த்து அவளை மோதுற மாதிரி ஒரு கார் வருது. இவளும் பாய்ந்துறாளா. அந்த நேரம் பார்த்து இந்த ஆலியா வந்து டக்குன்னு சாரா கையை பிடிச்சி இழுத்துட்டு பார்த்து பத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இன்னும் சாராவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதில் என்ன இருக்குது, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தானே அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சாராவும் சரி சரி எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் அம்மாவை மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆலியாவை கூட்டிகிட்டு போனோன்னா அவங்க அம்மாவும் பார்த்துட்டு என் பொண்ணை இன்னைக்கு காப்பாற்றுனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ரியாவோட தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு போல இருக்குது. அப்போ தான் இந்த ஆலியாவும் சொல்கிறா, நம்ம ரெண்டு ஃபேமிலியும் ரொம்ப நெருங்கிட்டோம், நீங்கள் பேசாமல் எங்கள் வீட்டுக்கு நாளைக்கு டின்னருக்கு வாங்கலேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா இன்னும் சாரோட அம்மா யோசனை பண்ணிட்டு சரிம்மா வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இதை கேட்டு ஆலியாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அங்கேருந்து போகிறாளா. அப்போ அந்த சாராவும் பார்த்துட்டு எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியாப்படலை, இது எல்லாமே செஞ்சது இவளாக தான் இருப்பா போல இருக்குது, எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதாவது அந்த கார் வந்து இவளை இடிக்க வந்ததே இவளோட பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்குது. இங்கே ஆலியாவும் வந்து அவங்க அப்பாட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு தாமஸ் ஃபேமிலி எல்லாரும் நம்ம வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க, அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னோன்னா இதை கேட்டு அவங்க அப்பா சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே அவ்வளோ பெரிய ஃபேமிலி நம்ம வீட்டுக்கு வராங்களா, இது நிஜமாக தாண்டா. ஆமாம்மா உங்கள் பொண்ணுகிட்ட சொன்னதுக்கு உங்கள் பொண்ணு என்னமோ பெருசாக செய்ய முடியாது அது இதுன்னு சொன்னால, இப்போ பாருங்கள் என் பொண்ணு இதெல்லாம் செஞ்சிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இது கேட்டு அவரும் ஆமாம் அவங்களுக்கு பெரிய பிரம்மாண்டமாக டின்னர் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வரா, என்ன இங்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நீ சொன்னில என்னமோ தாமஸ் ஃபேமிலியை வீட்டுக்கு கூப்பிட்டா அவங்களாம் வரமாட்டாங்க பெரிய ஆளுக்கா அது எதுண்டு, இப்போ பாரு அவங்க வரேன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே அவங்க ஒத்துக்கிட்டாங்களா, அவங்க வெளியில் யார் வீட்டுக்கும் வர மாட்டாங்க, பாட்டிலாம் கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனே இதை கேட்டு அவங்க அப்பாவுக்கும் கோந்துருது, வாய மூடு நீ ஏன் அவன் மேலே உள்ள பொறாமல் இந்த மாதிரி பேசுறியா, உண்மையிலேயே வந்து அவங்க வரணும்னு ஒத்துக்கிட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறான். ஆனால் அவங்களுக்கு பாட்டிக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லா கெஸ்ட்டும் வந்திருக்காங்க, எல்லாருமே வந்து ஆச்சரியமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, உண்மையிலேயே அந்த தாமஸ் ஃபேமிலி இங்கே வராங்களா உங்களை பார்க்க வராங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா என் வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் பிஸ்னஸ் இன்னும் மேலே மேலே நல்லா வளரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே தாமஸோட பொண்ணு சாரா வந்து நின்றோன்னா ஆனால் அவங்க அப்பாவும் கேட்குறாங்க, என்னம்மா நீ மட்டும் வந்திருக்கா அம்மா அப்பா வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு சாராவும் சாரி அங்கிள் அம்மா அப்பாலாம் வரலை அப்படிங்கிற மாதிரி. ஏம்மா வரல, அவங்க தான் வரேன்னு சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆலியா வந்து ஆமாம் அம்மா தான் வரேன்னு சொன்னாங்களே பின்ன எதுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா இல்லை இல்லை எங்கள் அம்மா எப்போவுமே எந்த பாட்டிக்குமே போனதே இல்லை, ஏதோ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வரேன்னு சொன்னாங்க, மற்றபடி அவங்களாம் வரமாட்டாங்க, அதுவும் இல்லாமல் நானுமே வந்து இந்த பாட்டிக்காக ஒன்றும் வரல, ரியா வந்து எங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒன்று வச்சு மறந்துட்டு போயிட்டா அதை கொடுக்கலான்னு தான் வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவ்வளோ தான் அங்கே உள்ள கெஸ்ட்டு எல்லாரும் என்னது தாமஸ் ஃபேமிலி வரலையா, அப்படி நீ வந்து பொய் சொல்லிட்டியா, அதானே பார்த்தா அவ்வளோ பெரிய ஃபேமிலிலாம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்களா, எல்லாம் எங்களை ஏமாற்றிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கெஸ்ட்லாம் வந்து நம்ம ஹீரோயின் அப்பாவை திட்டிட்டு போகிறாங்களாம். அவ்வளோ தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவந்துருது, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் கிளாஸை போட்டு உடச்சிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் இன்றைக்கி என்னை அவமானப்படுத்திட்டில அப்படிங்கிற மாதிரி ஆலியாவும் அவங்க அம்மாவும் கணத்தில் சப்புன்னு அரைஞ்சிட்டு அவரும் கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடாரா. இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் மனசுக்குள்ளே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா, இதுதான் உங்களுக்கு ஆரம்பம் இன்னும் இருக்குது நிறையா அப்படிங்கிற மாதிரி. அதோட அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க, இந்த ஜின்னும் வந்துட்டான் போல இருக்குது ஊர்லேருந்து. ஆனால் அதுக்காக இங்கே வீட்டில் வந்து பார்ட்டி நடக்குது, அதுக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க ஃபேமிலி எல்லோரும் வராங்க. அப்போ அந்த ஆலியாவும் பார்த்துட்டு ஓ அவர் தான் ஜின்னா, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காரு, இவ்வளோ அழகாக இருப்பார்னு நினச்சி கூட பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த லீலாக்கா நம்ம ஹீரோயின் ஃபேமிலியை பார்த்தோன்னா மூஞ்சே வாடி போயிருது, இவங்க வேற வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி.
அவள் பாட்டிமாவும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு வாமா நீ ஏமா அங்கே நின்றுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னா நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வரலாம் இவன் தாம்மா ஜின்னு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அப்போ ஜின்னுட்டையுமே அவள் சொல்கிறாங்க பாட்டிமா இதுதான் ரியா இவள் கிராமத்துலேருந்து வந்துக்கிறா இவள் வந்து என்னையை குணப்படுத்தினவ இவ தான் அதுவும் இல்லாமல் தாமாஸோட ஒய்ஃபையும் குணப்படுத்தின இவ தான் இவளுக்கு மெடிக்கல் ஸ்கில்லாம் நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து அது இதுன்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்களா இவனை ஓ அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ தான் பாட்டிமாவும் சொல்கிறாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபீவரில் இவனுக்கு வந்து பேச்சு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இது நம்ம ஹீரோயின் கிட்ட ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா ஆனால் உன்னால் குணப்படுத்த முடியுமாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் நான் குணப்படுத்துவேன் என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இதை கேட்டு எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க உண்மையிலே உன்னால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி அப்போ மோவும் சொல்கிறாரு ஓ அப்படியா அப்படா நீ நாளையிலேருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருமா உன் என்கேஜ்மெண்ட்டையும் நம்ம சீக்கிரமே வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளா அப்போ நம்ம ஹீரோமே அந்த பார்ட்டிக்கு வரான் ஆனால் அவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்குமே கொஞ்சம் பிடிக்கல ஏன்னா எல்லாரும் கல்யாண பேச்சை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்களா அதனால நம்ம ஹீரோவை பார்த்தா ஜின்னுமே எந்திரிக்கிறானா ஆனால் நம்ம ஹீரோ சரி உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட அவனும் உட்காரான் அவனை மௌன் சொல்கிறாங்க கூடிய சீக்கிரமே அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இதுக்கு லீலாவும் சொல்கிறான் என்ன அவசரம் இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்கான் இவங்க 2 பேரும் முதல்ல பேசி பழவிட்டா அப்புறமா இதை நடத்துவோமே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பாட்டிமா உனக்கு என்ன தெரியும் அதெல்லாம் முடியாது உடனே என்கேஜ்மெண்ட் வைக்குவோம் அதுவும் இல்லாமல் வெஸ்டர்ன் ஸ்டைலில் வைக்கணும் அதனால உங்களுக்கு டைமண்ட் ரிங் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இன்னும் லில்லியோட மூஞ்சியே மாறி போயிடுது அடடா நம்ம என்ன நினச்சாலும் இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண முடியாது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த மாவும் நீங்கள் 2 பேரும் பேசாமல் டான்ஸ் ஆடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து கையை நீட்டானா ஆனால் நம்ம ஹீரோயின் சரிஞ்சிட்டு கையை கொடுத்துட்டு டான்ஸ் ஆட போகிறாங்க இதெல்லாம் நம்ம ஹீரோவை கடுப்புலண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் பாட்டிமாக்கும் இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆட போகிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே ஜின்னு நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆடுறதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கும் வயிறுலாம் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இங்கே நம்ம ஹீரோயினை அவனுமே ஒன்றா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க பாட்டிமாவும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்போ எதிர்பாரா விதமாக நம்ம ஹீரோயின் வந்து அவனோட காலை டக்குன்னு மிதிச்சிடா போல இருக்குது ஆனால் அவனும் டக்குன்னு கையை எடுத்தோன்னே நம்ம ஹீரோயின் சரி தெரியாமல் ஏதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அவனை எதுவுமே சொல்லாமல் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தலையாடிட்டு அதோட போய் உட்காரானா ஆனால் இதெல்லாம் பார்த்து இந்த லில்லிக்கோ கோவம் வந்துடுது பார்த்தீங்களா இந்த பொண்ணுக்கு சரியாக டான்ஸ் ஆடல அன்னைக்கு என்னமோ பெருசாக டான்ஸ் ஆடினா இன்னைக்கு பாருங்க என் பையனோட காலை வந்து இப்படி மிதிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி ஓவராக அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்களா அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லாண்டி தெரியாமல் ஏதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஹீரோயினை பற்றி கண்ணா அப்படின்னான்னு பேசுகிறாங்க கொஞ்சம் கூட பொருத்தமில்ல கிராமத்து பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வரான் வந்துட்டு இப்போ எதுக்காக நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க எதோ தெரியாமல் லைட்டாக காலை மிதிப்பட்டதுக்கு என்னமோ காலை உடஞ்ச மாதிரி எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உன்னமோ ஆமாம் ஒரு சாதாரண சின்ன விஷயம் இதுக்கே நீ இவ்வளோ எமோஷனல் ஆகிட்டு இருக்கா பேசாமல் உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவ்வளோதான் லீலாவும் எதுவுமே சொல்ல முடியாமல் உட்காரா அதோட பார்ட்டியும் நல்லபடியாக முடியுதா முடிஞ்சோன்னே எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் அதோட வந்துக்கிட்டு இருக்காளா அப்போ தான் ஜின்னு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இந்த பொண்ணு ரியாட்டை கொஞ்சம் நம்ம தனியாக பேசலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை வேகமாக நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கானா ஆனால் அதுக்குள்ளே தான் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானே நம்ம ஹீரோ வந்தோடனே என்ன பண்ணுவான் அவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சி அப்படி கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினுக்கோ கோவந்துருது டப்புன்னு கண்ணத்தில் பார்த்து ஓங்கி அறைய போகிறா ஆனால் நம்ம ஹீரோவை கையை பிடிச்சிடான் ஆனால் நம்ம ஹீரோயின் கேட்குறான் என்ன தைரியம் தான் இந்த மாதிரி என்கிட்ட திரும்ப திரும்ப நடந்துக்குவீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா எனக்கு உங்கள் தம்பிக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்னடா என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான் உன்னை வேற ஒருத்தண்டெல்லாம் வச்சு பார்க்கலாம் என்னால் முடியாது நான் தான் உன்னை மொத பார்த்தேன் அதனால நீ தான் என்னோட ஒய்ஃபாக வரப்போறவ யாருக்கும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் தேவையில்லாமல் நீ அதுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிச்சயமாக உனக்கும் அவனுக்கு என்கேஜ்மெண்ட்லாம் நடக்காது நான் தான் உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன் எப்போதும் நீ என் பக்கத்திலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஜின்னு வந்துடுறானா ஆனால் டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் ஃபேஸை காட்டாமல் அப்படி மறைச்சிட்டு என்ன எதுக்காக இப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்கா உனக்கு சரியாக கண்ணு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறானா ஆனால் நம்ம ஜின்னு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறான் சரி பார்த்ததெல்லாம் போதும் நீ உள்ளே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவனும் சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு அங்கேருந்து போகிறான் இவன் பார்க்கையில கொஞ்சம் பயந்த சுபாவம் மாதிரி தெரியுது உண்மையிலே அவன் அப்படிதானா இல்லை நடிக்கிறான் தெரியல சரி அது போக போக பார்க்கலாம் அவளை நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு யாரும் உங்க விரல வந்து ரிங் மாட்டேன் நான் விட மாட்டேன் நீ எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீ நானும் ஒன்றா இருக்கிறத கண்டிப்பாக அந்த ஜின் பார்த்துருப்பான் அவன் மனசில் கண்டிப்பாக வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கு நீ எப்படி சமாளிக்க போகிறான்னு நானும் தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல அவளும் சரி நீ விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ நீ அவங்க கூட டான்ஸ் ஆடணும் இல்லை பேசாமல் என் கூடயும் டான்ஸ் ஆடு அப்போ தான் உன்னை விடுங்கன்னு சொன்னோன்னா சரிஞ்சிட்டு வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோட டான்ஸ் ஆட அவட கொஞ்சம் நேரம் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு நம்ம ஹீரோ வீட்டில் கொண்டு போய் விடுறான் போல இருக்குது அதோட வந்து நம்ம ஹீரோயினுக்காக ஒரு ரிங்கும் வாங்கிட்டு வரான் போல இருக்குது உடனே அவங்க அசிஸ்டன்ட் கேட்குறான் சார் நீங்கள் எதுக்காக சார் ரிங் வாங்கியிருக்கீங்க அதான் அவளுக்கும் உங்கள் தம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ வாய் மூடு அவளை யாருக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவள் எப்போவுமே என் கூட தான் இருப்பாள் அவளுக்கு மேரேஜ்னு ஒன்று
நடந்தால் அது என் கூட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு அந்த அசிஸ்டண்ட்டு ஆனால் இப்போ பிரியா மேடம் வந்து உங்கள் தம்பியை பார்க்க தான் போயிருக்காங்க, அவங்க 2 பேரும் தான் ஒன்றா இருக்காங்கன்னு சொன்னோன்னா என்னது அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனு வேகமாக வரான். அதாவது நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஜின்னுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கா போல இருக்குது. மேலே ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இங்கே லில்லியே வந்து பயப்படுறா. ஐயோ இவ ஒழுங்காக பண்ணுவாளா பண்ண மாட்டாளா, என் பையனுக்கு எதுவும் ஆயிடாதுல, கொலகில பண்ணிட மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு இருக்கா. பாட்டிமாவும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பயப்படுறா அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோயின் அந்த ஜின்னுக்கு வந்து நீடில் போடுறதுக்கா எங்கே உங்கள் சேட்டை வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவன் கொஞ்சம் பார்க்க சை டைப் மாதிரி தெரியுது. அவனும் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கானா. அப்போ நம்ம ஹீரோயின் நான் வந்து உங்கள் பாடியில் தான் வந்து நீடில் போடணும், அதனால் கொஞ்சம் சேட்டை கலட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரின்னு சுட்டி இவனும் வந்து சேட்டை ரிமூவ் பண்ண போகிறான். ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ அங்கே வந்து நிற்கிறான். என்னது நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டேன்னா நீ என்ன தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான்னு நானும் பார்க்கலான்னு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஓ அப்படியே சரி தாராளமாக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட செஸ்ட்டில் வந்து நீடில் போட்டுக்கிட்டு இருக்கான். அவனும் நம்ம ஹீரோயின் அப்படி க்ளோஸாக பார்த்து இந்த மாதிரி எந்த பொண்ணுமே இவ்வளோ க்ளோஸாக நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனுமே நம்ம ஹீரோயின் அப்படி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவை இங்கே பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயின் இவ்வளோ க்ளோஸாக இருந்ததை பார்த்துட்டு அவனும் பக்கத்தில் வந்துட்டு என்ன முடிஞ்சிருச்சா இப்படியே இருக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்துருதா. என்னடா ஒரே நீடியில் உடனே பேச்சு வந்துருதா, உண்மையிலேயே நம்பவே முடியலைங்க. உடனே அந்த ஜின்னு பேசுகிறத பார்த்து நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். பரவாயில்லையே அவனுக்கு பேச்சு வந்துருச்சாண்டு. நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. பரவாயில்ல உங்களுக்கு பேச்சு வந்துருச்சு, இந்த மாதிரி 1 மாதம் கண்டினியூஸாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோமாக்க நீங்கள் நல்லா பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ ஆனால் நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அதனால் நீங்கள் 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாலாம் இருக்கக்கூடாது, இது நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த ஜின்னை நம்ம ஹீரோயினுக்கு நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கானா. அப்போ பார்த்து பாட்டிமாவும் அங்கே லில்லியும் வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த ஜின்னு பேசுகிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே நீ பேசுகிறியா, உன்னால் பேச்சு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆமாம் பேச்சு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதை பார்த்து அவங்க லில்லியும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் நீ ஏன் கிளியராக பேசலை, நீ எப்போ நல்லா கிளியராக பேசுவா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா தொடர்ந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னாக்கும் கண்டிப்பாக இவர் நல்லா பேச முடியும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்னும் 1 மாதத்தில் நல்லாவே பேசிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா பாட்டிமாவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே ஆனந்த கண்ணை ஒடிக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல இவன் குணப்படுத்திடுவான்னு 5 வருஷமாக பேசாதவன் இப்போ நல்லா பேசுகிறான்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா. அதோட நம்ம ஹீரோயின் கிளம்பி அதோட வீட்டுக்கு வந்துடுறா. இங்கே அதோட அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டிலேருந்து டவுரி வந்துருக்குது போல இருக்கு. முத்து பவளம் மாலை அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்தோன்னா அவங்க அப்பாவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. என்னது இது எல்லாமே டவுரியாக கொடுத்து விட்ருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் உங்களுக்காக மோசார் வந்து கொடுத்து விட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே கொண்டு வந்தவொன்னு சொன்னோன்னா இதை பார்த்து அவங்க அப்பாவும் சந்தோஷப்படுறாங்க. என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கே உள்ள முத்து மாலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதோட நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது இந்த ஆலியாவோ என்னது நீ பெரிய குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போகிறேன்ட்டு ரொம்ப திமிரா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க வரலாம். அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் வந்து கையை பிடிச்சி திருப்பி அடிச்சு விட்றா. அவ்வளோதான் உங்கள் ஸ்டெப் மதர் என்ன தைரியம் தான் என் பொண்ணை நீ அடிக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நான் பழையபடி வாயை மூடிக்கிட்டு இருப்பேன்னு நினச்சிங்களா, இப்போ தான் எனக்கு எல்லாமே என்னோட வசம் வந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் பண்ணதுக்கெலாம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன், இன்னொன்றோட எங்கள் அம்மாவை பற்றியோ என்னை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்கள பிடிச்சி நல்லா மிரட்டி விட்டுட்டு போனோன்னா அப்போ தான் இவனு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது இவளுக்கு எப்படி திரும்பி இவ்வளோ தைரியம் வந்துச்சு, ஒருவேளை அம்மாவை கொண்டது இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா, அது மட்டும் இவளுக்கு தெரிஞ்சால் அவளைத்தான் நம்மளை சும்மா விட மாட்டாளே, இதெல்லாம் அவளுக்கு தெரியாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை ஏதோ பழி வாங்கணும்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அதோட நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வர பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோயின் நீ இதுக்காக இங்கே வந்தால் யாராவது பார்த்தா என்ன ஆகுறது, எப்படி நீ இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ உன்னை தேடி வராமல் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ண போகிறோன்னா ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ என்ன பைத்தியமாக என்ன எனக்கும் உன் தம்பிக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போது இன்னும் 2 நாளில் நீ என்னட்ட இப்படி நடந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு என்ன செய்கிற கன்னை எடுத்து நெத்தி பொருட்டில் வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி நடந்துக்கிட்டா நான் உண்மையில சூட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோ அப்படியே நீ என்னை சூட் பண்ணுவியா, சூட் பண்ணணும், அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன், நான் இப்போ 3 சொல்கிறேன் நீ என்னை சூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் 1 2 3ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ டக்குன்னு கண்ணை கீழே போட்டுறாலாம். ஆனால் நம்ம ஹீரோ எனக்கு தெரியும் உன்னால் என்னை சூட் பண்ண முடியாது, ஏன்னா நீ உண்மையிலேயே என்னை லவ் பண்ணுறா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கானா. அப்போ அந்த நேரம் பார்த்து அந்த ஆலியாவும் நம்ம ஹீரோயின் ரூமுக்குள்ளே வந்துடால. வந்தோன்னா டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஃபேஸை வந்து காட்டாமல் கன்னை மட்டும் எடுத்து காட்டணும். அவளுமே பயந்துக்கிட்டு அப்படியே பின்னாடி போய் டக்குன்னு கீழே விழுந்துறா. அதோட நம்ம ஹீரோயினை பார்த்து அவனுக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டா சொல்கிற, அது எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னை யாரும் குத்தம் சொல்ல நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ விண்டோ வழியாக அப்படி தப்பிச்சு போயிடான் போல இருக்குது. ஆனால் அவன் போன பிறகுதான் கொஞ்ச நேரத்தில் நான் அந்த ஆலியாவும் உள்ள யாரோ ஒருத்தர் இருக்கால யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே வந்து பார்க்குறாளா. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒன்றுமே தெரியாத மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான்.
இந்த ஆலியா வந்து, "ஆமா அவன் யாரு? அவன் எப்படி உள்ள வந்தான்? அவன் எப்படி தப்பிச்சு போனான்? நீ யார மயக்கி வச்சிருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காளா. அதுக்கு நம்ம ஹீரோயின், "நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கா? இங்க யார் இருந்தது? இங்க யாருமே இல்லையேன்னு" சொன்னோனே, உடனே இவளுக்கு கோவம் வந்துருது. "என்ன நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? நான் தான் என் கண்ணால பார்த்தேன்ல இங்க ஒருத்தன் உன்னைய கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தத. சொல்லு அவன் யாரு? நீ மட்டும் சொல்லாட்டி அவ்வளோதான்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின், "ஓ! நான் சொல்லாட்டி இப்ப என்ன பண்ணுவா? அப்பாட்ட போய் இந்த என்கேஜ்மெண்ட்ட ஸ்டாப் பண்ணிருவியா என்ன? பண்ணிக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போறாளா. அப்பதான் கீழ பார்த்தா ஒரு மெடல் மாரி இருக்குது. அத இவளும் எடுத்து வச்சுட்டு, ஓஹோ! வந்தவனோட மெடல் தானா இது? இத வச்சே அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு, இத பத்தி அவங்க அம்மா அப்பாட்ட சொன்னோனே, அவங்க அப்பாவ நம்ப மாட்டேங்கிறாங்க. "நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கான்டா?" "ஆமாப்பா, நான் என் கண்ணால பார்த்தேன். அக்கா ரூம்ல வந்து ஒருத்தன் வந்து நின்டுகிட்டு இருந்தான்" அப்படிங்கிற மாரி சொன்னா, அவங்க அப்பாவுக்கும் கோவம் வந்தது. "உங்க 2 பேருக்கு என்ன மூளை கீழ கெட்டு போச்சா? நாளைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போது. இந்த நேரத்துல அவ அவங்க கூடயே நிக்கிறா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "இந்த என்கேஜ்மெண்ட்ட வந்து ஸ்டாப் பண்ண போறீங்களா? ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஏதாவது பண்ணீங்க, அவ்வளோதான் உங்கள சும்மா விடமாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவளுக்கு ஒரு அடி, அவன் அம்மாவுக்கு ஒரு அடி அடிச்சுட்டு, அவரும் கோவமா அங்கேருந்து போய்கிட்டு இருக்காரா. அதுக்கு அவங்க ஸ்டெப் மதர், "இவர் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிற. நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த என்கேஜ்மெண்ட்டை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மெடல் யாருன்னு கண்டுபிடிச்சாலே போதும். இவ கூட யார் அஃபராக இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடலாம். இதை வச்சு அந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ரியாவுக்கு பதிலாக நான் உன்னையே வந்து மேரேஜ் பண்ண சொல்லிட்டு அந்த லீலாட்ட சொன்னாமாக்கா கண்டிப்பாக அவங்களும் ஒத்துக்குவாங்க. உனக்கும் ஜென்னுக்கு தான் நாளைக்கு என்கேஜ்மெண்ட்" அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் பொண்ணு இங்கே மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினா இங்கே என்கேஜ்மெண்ட் போல இருக்குது. அதுக்காக அந்த சாரா தான் வந்து நம்ம ஹீரோயினை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. "நீ இதில் பார்க்கல ரொம்ப தேவதை மாதிரி இருக்கா" அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. "அம்மா இருந்தாலும் நீ ஒரு மாதிரியாக இருக்கா, ஏன் என்னாச்சு? உனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டில் சம்மதம் இல்லையா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. அதுக்கு நம்ம ஹீரோயின், "இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்டு." அதுக்கு இந்த சாரா பொண்ணும் சொல்கிறா, "சரி சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நானும் என் ஃபேமிலியும் உனக்கு துணையாக இருப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து நிற்கிறான்னா. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தோன்னு சாரா, "என்னது நீங்கள் எதுக்கா இங்கே வந்தீங்க? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின், "இல்லை சார், அவர் ஏதோ என்கிட்ட முக்கியமாக ஒன்று பேசணும்னு சொல்லி வந்திருக்காரு. அவர் பேசிட்டு நீ கொஞ்சம் வெளியேறு" அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, இந்த சாரும், "சரி நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் வெளியே போகிறாளா. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயினை, "ஏன் திரும்ப திரும்ப இதை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நான் தான் உங்கள்கிட்ட நேற்றே சொல்லிட்டேன்ல, இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்காதீங்கன்ற, உங்களுக்கு சொன்னால் புரியாதா?" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுமே கொஞ்சம் காட்டமாக தான் பேசிக்கிட்டு இருக்காளா. அதுக்கு நம்ம ஹீரோ, "நானும் அதைத்தான் சொல்கிறேன். இந்த என்கேஜ்மெண்ட்லாம் நடக்கவே நடக்காது. உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அதுவும் இல்லாமல் இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் உனக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸே இருக்குது" அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, "உன்னை மாதிரி ஒரு பொறுக்கி நான் பார்த்ததே இல்லை" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ, "ஆமாம், உன்னை நினச்சி நினச்சி உன் பின்னாடியே நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை இங்கே ரொமான்ஸ் வழியே பேசிக்கிட்டு இருக்கான். அதோட "இன்னைக்கு நைட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அது ரெடியாக இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான்னா. நம்ம ஹீரோயின் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இந்த கன்னை எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் இவளும் அந்த கன்னை எடுத்து வச்சுக்கிறாளா. அதோட இங்கே என்கேஜ்மெண்ட் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது போல் இருக்குது. நம்ம ஹீரோவும் வரான். பார்த்தா எல்லா கெஸ்ட்டும் வந்திருக்காங்க. உன்னை அவங்க அப்பா, "டே உன் பிரதரோட என்கேஜ்மெண்ட் இவ்வளோ லேட்டாக வரா, முன்னாடியே வந்து எல்லா வேலையும் பார்த்தா என்னடா" அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் போய் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இங்கே லில்லியா, "இந்த என்கேஜ்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன், அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி இவ ஏதோ பிளான் போட்டிருக்கா போல இருக்குது. இங்கே அதோட நம்ம ஹீரோனோட ஃபேமிலி எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க அப்பா இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இங்கேயே அந்த ஸ்டெப் மதரும் இந்த ஆலியாவும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது நீலாவை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா, "அதெல்லாம் அவசரப்படக்கூடாது. இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம எல்லா உண்மையும் போட்டு உடைப்போம். அப்போ எல்லாரும் இந்த ரியாவை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க. இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியும் ஸ்டாப் ஆயிரும். அப்புறம் என்ன, நீ தான் அடுத்த மணப்பண்ணு" அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் பொண்ணு இங்கே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே தேவதை மாதிரி வந்து நிற்கிறா. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா அந்த ஜென்னுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. பக்கத்தில் வந்து, "நீ ரொம்ப அழகாக இருக்க அந்த ட்ரெஸ்ஸில்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கும் இங்கே வயிறு பற்றி எரியுது. ஆனால் நம்ம ஜென்னு வந்து நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி, "சரி வா இங்கேருந்து போகலாம்" அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி கூப்பிட்றான்னா. அப்போ பார்த்து இந்த ஆலியா வந்து, "ஒரு நிமிஷம் நெல்லுங்க, இவர் நல்லாவே இல்லை" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அங்கே உள்ளவங்க எல்லாரும் அப்படி அதிர்ச்சியாகிறாங்க. அவங்க அப்பாவும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "என்ன சொல்கிறீங்க?" அப்படிங்கிற மாதிரி. "ஆமாம்மா, ரியா வந்து வேற ஒருத்தனோட வந்து தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கா. நேற்று என் கண்ணால் பார்த்தேன், இவன் வேற ஒருத்தரோட கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, "இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுங்க, இவன் உங்களுக்கு தகுதியானவளே இல்லை" அப்படிங்கிற மாதிரி அவளும் எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்காளா. அதுக்கு அவங்க மதரும், "ஆமாம் ஆமாம், என் பொண்ணு நேற்று பார்த்தா யாரோ ஒருத்தர் ரியா ரூமில் இருந்து அவளை கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான், அதோட விண்டோ வழியாக எங்களை பார்த்தோன்னு தப்பிச்சு போயிட்டான்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவ்வளோ தான். இதை கேட்ட லில்லிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. ஆஹா, நானே இந்த என்கேஜ்மெண்ட்டை எப்படிலாம் நிப்பாட்டலான்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இங்கே அம்மா பொண்ணு இருக்கிறதே மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா. அதுக்கு இந்த ஜென்னு வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து, "இவங்களாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? உண்மையிலே
உன்னை பற்றி தப்பாக சொல்கிறாங்களா இல்லை இதுதான் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா லீலா வந்துடுறாங்க. டே என்னடா அவள்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கா, அதான் அவங்க அம்மா பொண்ணே சொல்கிறாங்களே இதுதான் உண்மைண்டி, இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி லீலா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த ஜின்னு அம்மா வாயம் விடுங்க, உண்மை என்னன்னு தெரியாமல் நீங்கள் பேசாதீங்க கொஞ்சம் இருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா உன்னை அந்த லீலாக்கா கோவம் வந்துடுது. என்ன தைரியம் தான் அதுக்குள்ளே என் பையனை மயக்க பார்க்குவா அப்படிங்கிற மாதிரி சுற்றி நம்ம ஹீரோயின் அடிக்க கையை வாங்கும்போது நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டாலாம். ஆனால் நம்ம ஹீரோ அந்த நேரத்தில் எந்திரிச்சு வந்து டக்குன்னு லீலாவை தள்ளி விட்டுறான். லீலாவும் நம்ம ஹீரோவை பார்த்து நீ என்ன தைரியம் தான் என்னையே அடிச்சு இப்படி தள்ளி விடுவா, நான் யாரும் தெரியுமில்ல, உன்னை பெறாட்டிலும் நான் தாண்டா உன் அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்காம நீ ஏன் எதுக்கு தேவையில்லாமல் ரியாவை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, உண்மையிலேயே உங்கள் அம்மா பொண்ணுக்கு வந்து ரியா மேலே போகாமல் அதனால தான் இந்த மாதிரி தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அது இல்லாமல் சொல்கிறாங்க. அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு நீ எப்படி இது இவ்வளோ உறுதியாக சொல்கிற அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஜின்னு யோசனை பண்ணிவிட்டு ஆமாம்மா அண்ணன் சொல்கிற மாதிரி இது கரெக்டாக கூட இருக்கலாம், அவங்க 2 பேரும் பொய்யா கூட சொல்லலாம்ல, இந்த என்கேஜ்மெண்ட் எப்படியா நிப்பாட்டுன்ட்டு ஏன் இதெல்லாம் உண்மை நம்புறீங்க, இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ அந்த பாட்டிமா வந்து ஆமாம் எதுக்கு தேவையில்லாத இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல இவங்களை இங்கேருந்து வெளியே அனுப்புங்க, அந்த பாட்டி ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. உடனே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோட அப்பா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும் தேவையில்லாமல் இந்த என்கேஜ்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கணத்துலேயும் அரைஞ்சி நீங்கள் வெளியே போங்க இல்லாட்டி அவ்வளோதான் ஏன் இப்படி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவ்வளோதான் அவங்க அம்மா கோந்துருது. நாங்கள் ஒன்றும் போய் சொல்லல உண்மை தான் சொல்கிறோம், பாருங்கள் நேற்று வந்து ரியா ரூமில் இந்த மெடல் கிடந்துச்சு, இது ஒரு மிலிட்ரியோட மெடல், இது யாரோட மெடல்னு தெரிஞ்சாலே உண்மை யாரும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த மெடலை எடுத்து காட்டுறாங்களோ அந்த ஆலியாவும் ஆமாம்மா நேற்று வந்தவனோட மெடலாக தான் இது இருக்கும், இது யாரோட மெடல் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உடனே இதை லீலாவும் பார்த்துட்டு இந்த மெடல் வந்து ஜாயோட மெடலில் அவன் தானே ப்ரைஸ் வாங்கினது, இது எப்படி ரியா ரூமுக்கு வந்துச்சு, அப்போனா இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களும் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே உள்ளவங்களாம் இங்கே என்ன போயிட்டு இருக்குது, எப்படி ஜாய் வந்து ரியா ரூமுக்கு போனா அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ அந்த மெடலை வாங்குறான். ஓ இது என்னோட மெடலா, ஆமாம் இதை வச்சு தான் நீங்கள் என்ன டவுட் படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அதுவும் இல்லாமல் என்னையை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு இங்கே யார் உங்களுக்குலாம் அதிகாரம் கொடுத்ததுன்னு தெரியல, என்னோட பவர் என்னன்னு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உடனே இதை கேட்ட ஆலியாவும் ஐயோ உண்மையிலே இந்த ரியாவோட ரூமில் இந்த மெடல் கிடந்துச்சு அதை வச்சு தான் சொன்னேன், மற்றபடி இது நீங்களான்லாம் எனக்கு தெரியாது, எல்லா உண்மையும் இந்த ரியாவுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோனா எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்துகிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ இது என்னோட மெடல் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா உடனே ஆலியாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியே இது உங்கள் மெடல் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் பண்ணிட்டா, அதானே நீங்களாவது இவளை போய் லவ் பண்ணுறாது, இவளை கிராமத்து பொண்ணு, இவளை யார் லவ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆலியாவும் ஸ்டெப் மதர் நம்ம ஹீரோயினை பற்றி கிண்டல் பேசிக்கிட்டு இருக்கையில நம்ம ஹீரோக்கும் கோவம் வந்து டக்குன்னு 2 பேர் கண்ணத்துலேயும் அரைஞ்சிட்டு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி திரும்ப அவளை பற்றி தப்பாக பேசுவீங்க, அவளை பற்றி தப்பாக பேசுனீங்களாக்கும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ உண்மை சொல்கிறேன், ஆமாம் நான் தான் அன்னைக்கு அந்த ரூமுக்கு வந்தேன், ஏன்னா இவ எனக்கு சொந்தமானவ என்னோட ஒய்ஃபாக வரப்போறவ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இதை கேட்டு அவங்க உள்ளவங்க எல்லாரும் அப்படி அதிர்ச்சி ஆகுங்க. இந்த லீலாக்குமே அதிர்ச்சி ஆகுது என்ன போயிட்டுருக்குண்டு. ஆனால் நம்ம ஹீரோ அவங்க ஸ்டெப் மதரை போட்டு அடிச்சு அடியிலே பாவம் மயங்கி கீழே கிடக்கிறா போல இருக்குது. ஆனால் இதை பார்த்து ஆலியாவும் ஓடி வந்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னையும் எங்கள் அம்மாவும் விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ நீ என்ன தைரியம் தான் என் மேலே தப்பான அவதூறுலாம் அப்படி பரப்புவோம், அவனை சும்மா விட மாட்டேன், உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அங்கே 2 மிலிட்ரி ஆளுக்களும் இந்த ஆலியா பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க, அவங்களும் என்னை விட்டுடுங்க என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆனால் நம்ம ஹீரோட அப்பாவும் இங்கே என்ன போயிட்டு இருக்குது, ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணா, இவன் யாருன்னு தெரியுமா, இவன் வந்து உன் பிரதருக்கு வந்து பேசி வச்ச பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவரும் கத்துனோன்னா ஆனால் நம்ம ஹீரோவா நான் ரியா வந்து ஏற்கனவே பார்த்துட்டேன், அவள் எனக்கு சொந்தமான முடிவு பண்ண பிறகு தான் நீங்கள் இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்லாம் முடிவு பண்ணியிருக்கீங்க, இதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஆனால் ஜுன்னோ இல்லை கண்டிப்பாக ரியா எனக்கு தான் சொல்லிட்டு பக்கத்தில் போகும்போது அவங்க அம்மாவை விட மாட்டேங்கிறாங்க, டேய் நீ சும்மா இரு இனிமே இங்கே நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம் வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நம்ம ஹீரோயினை கொள்றதுக்காக ஆளுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க போல், அவங்களும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறாங்க, வந்துட்டு டக்குன்னு கன்னை எடுத்து ஷூட் பண்ணோன்னா அங்கே உள்ளவங்க எல்லாருமே அங்கிட்டு இங்கிட்டு ஓடி மறைஞ்சிக்கிறாங்களா. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு அப்படியே தனியாக கொண்டுட்டு போகிறோன்னா ஆனால் நம்ம ஹீரோ கையில் லைட்டாக குண்டு பட்டுருச்சு போல இருக்குது. நம்ம ஹீரோயின் ஐயோ உங்கள் கையில் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ உனக்காக என் உயிரே போனாலும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே அதே மாதிரி மாவும் அவங்க ஃபேமிலியோட அப்படி சேஃப் ஆகிட்டாங்களா. அப்போ தான் ஜின்னு நம்ம ஹீரோ ஒன்றா இருக்கிற பார்த்துட்டு பரவாயில்ல ஹீரோயினுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னோன்னா நம்ம அண்ணன் தான் வந்து முதல்ல காப்பாற்றினா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆனால் அந்த இல்லையா இன்றைக்கி உன்னைய சாகடிக்க தான் நான் ஏற்பாடு பண்ணேன், ஆனால் என்ன உங்களோட சேர்ந்து இன்றைக்கி ஜாயும் சாக போகிறான், ஆக மொத்தம் ஒரு கல்ல 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா, நான் சேஃபாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளா. ஆனால் நம்ம ஹீரோ வாயமுடு அவங்க எல்லாம் சேஃபாக தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க வந்து டார்கெட் பண்ணுறதே நம்மளை மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குற. ஆமாம் அங்கே வந்துக்கிற அத்தனை பேர் உன்னைய என்னைய தான் வந்து
குறி வைக்கிறாங்களே தவிர அவங்களே இல்லை. உன்னைய ஷூட் பண்ணுறதுக்காக தான் ஆள் செட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் இது யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. யார் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை நம்ம சட்டப்படி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்களோட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஷூட் பண்ணுறான். அதே மாதிரி நம்ம ஹீரோயினுமே கண் எடுத்து வச்சுக்கிட்டு வந்தால, அதனால அவளுமே ஷூட் பண்ணுறான். இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். பரவாயில்லையே, எனக்கு மனைவியாக வர்றதுக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, நான் கற்றுக்கிட்டது நல்லபடியாக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே மிலிட்ரி ஆளுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்களா. வந்தவங்களும் அத்தனை பேரும் ஷூட் பண்ணோன்னே இந்த லில்லிக்கு பெரிய ஏமாற்றமாக போயிடுது. ஐயோ, நம்ம காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஃபெயிலியராக போச்சுன்னு சொல்லிட்டு, ஐயோ யார் இவங்க, எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, நம்ம ஃபேமிலியை குறி வச்சாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒன்றுமே தெரியாமல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்து ஒரு போலீஸ்காரனும், சார் உங்கள் எல்லாத்தையும் அங்கே சுட்டு கொண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ, ஓ அப்படியா, சரி சரி, ஆனாலும் எனக்கு உங்களை பற்றி விவரம் தெரியணும், இவங்களை யார் அனுப்புனான்ட்டு எனக்கு தெரியணும், அவங்கள வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கூண்டில் ஏற்றி சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லும்போது, இது கேட்ட இல்லாக்கா பக்குன்னு ஆயிடுது. அவளை அப்படி பயந்துகிட்டு இருக்கா. ஐயோ எங்கே நம்ம மாட்டிடுவோமா அப்படிங்கிற மாதிரி. உன்னை ஜின்னு வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வரனா வந்துட்டு, நான் என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்க விரும்புகிறேன், அதனால நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின், சாரி என்னால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது லீலாவும் கத்துறாங்க, நீ என்னடா வளரிக்கிட்டு இருக்காண்டு. ஆனால் அதுக்கு நம்ம ஜின்னும் சொன்னான், அம்மா நீ வாய முடியுமா, நான் இவளை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், அதனால் நான் இவளை மேரேஜ் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆனால் நம்ம ஹீரோ மன்னிச்சிரு, அவன் உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டான், ஏன்னா அவளை வந்து நான் லவ் பண்ணுறேன், நீ வந்து இப்போ தானே அவளை பார்த்தா, நான் வந்து ஏற்கனவே அவளை பார்த்துட்டேன், இவ என்னோட உம்மன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வச்சிருந்த டைமண்ட் ரிங்கையும் எடுத்து நம்ம ஹீரோயின் கையில் மாட்டி விட்டுட்டு, என்ன ரியா என்னை மேரேஜ் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்னா. உடனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜின்னு. ஆனால் நம்ம ஹீரோவை அவளோட பதிலுக்கெல்லாம் எதிர்பார்க்கல. சரி சரி வா, நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இங்கேருந்து போகலாம், நீ எஸ்ன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினை அழகா தூக்கிக்கிட்டு அவனும் நடந்து போகிறான். அப்போ இதை பார்த்த நம்ம ஹீரோட அப்பாவும், டே நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏன்டா நம்மளாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் நம்ம ஹீரோவை கண்டுக்கவே இல்லை. இந்த லில்லியா எப்படி எதுவோ ஆகும்போது தொலைஞ்சா சரிதான், அவங்க ரெண்டு பேரும் எப்படி தான் சந்தோஷமாக மாட்டாங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே ஜின்னா, ஓஹோ இவளை நீ தூக்கிட்டு போறியா, எவ்வளோ தூரம் தான் தூக்கிட்டு போகிறான்னு நானும் பார்க்குறேன், கண்டிப்பாக அவங்க கூட போட்டி போடுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஹிமா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. என்னடா சான்ஸ் கிடைக்க போகுது உனக்கு இனிமே, அவள் தான் அவனோட மனைவியாக போகிறாள். சரி சரி, இதோட ட்ராமாவும் முடியுதுங்க. நானும் இதோட கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்களே எனக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.